அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 280. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் நவம்பர், தேதி 20, கிழமை வியாழக்கிழமை. நான் தற்போது இருக்கும் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர் என்ற ஊரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 5 மணி. சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயண வகுப்பு சுமார் 5.5 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கினோம். ஜூன் 4, 2020 என்று ஞாபகம். தொடங்கும் பொழுது யாரும் எனக்கு எப்படி தொடங்கணும் என்ன ஒன்று சொல்லி தரல. சுயம்புவாக எனக்குள்ளி உதித்த ஒரு எண்ணம். சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டிருக்கேன். நல்ல காரியம் ஒன்று நடக்கணும், பொண்ணுக்கு வரம் திகைய மாட்டேங்குது, இல்லைன்னா வீடு கட்டணும், அப்படி இருக்கும்போது சுந்தரகாண்டம் படிங்க எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவ்வாறு கேட்டதால் சுந்தரகாண்டத்தில் இருந்து தொடங்கலாம் என்று சுந்தரகாண்டத்தில் இருந்து தொடங்கினேன். சொல்லப்போனால் சுந்தரகாண்டம் முழுதும் முடியும், யுத்த காண்டமும் முடியும். 5.5 வருடங்கள் ஆகிவிட்டன. மீண்டும் பாலகண்டத்திற்கு வருவோம் என்ற நம்பிக்கை ஓரளவு இருந்தது. ஆனால் இன்று இறையருள் அதனை கைகூட்டி இருக்கிறது. இதே போல இன்னும் 5 ஆண்டுகள் தொடர்ந்து மீண்டும், அதாவது கிஷ்கிந்தா காண்டம் முடிந்து சுந்தரகாண்டம் ஆரம்பம் என்ற அளவிற்கு இன்னொரு 5.5 வருஷம் ஆகும் நிச்சயமா. அதுவரை இந்த வகுப்பு தொடர்ந்து நடந்து எல்லோரும் பயனடையுமாறு இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று கம்பராமாயணம் பாலகாண்டத்தில் இருந்து தொடங்குகின்றோம். பாலகாண்டத்தில் முதல் படலம் ஆற்றுப்படலம். அந்த ஆற்றுப்படலம் போவதற்கு 2-3 வகுப்புகள் ஆகலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. கம்பராமாயண நூல்களை எல்லாம் புரட்டி பார்த்தால் ஆற்றுப்படலத்திற்கு முன்னால் பாயிரம் என்று ஒரு பகுதி வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு சில பதிப்புகளில் மிகைப்பாடல்கள் என்று கொண்டு போய் விடுகிறார்கள். ஒரு சில பதிப்புகளில் முன்னராகவே கொண்டு வரார்கள் கம்பன் பற்றிய பாடல்கள், காப்பு செய்யுட்கள், கம்பன் பற்ற தனியன்கள் என்று ஏராளமான பாடல்கள் ஆற்றுப்படலத்திற்கு முன்னால் இருக்கின்றன. நான் பொதுவாக மிகைப்பாடல்கள் அவ்வளவாக சொல்லுவது இல்லை. தேவைப்பட்ட இடங்களில் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நேரடியாக ஆற்றுப்படலத்திற்கு போனால் இந்த மிகைப்பாடல்கள் சொல்லப்படாமல் போகுமோ என்ற ஒரு அச்சம் இருந்ததால் அந்த மிகைப்பாடல்களை முதலில் சொல்லி, ஏனென்றால் அந்த பாடல்கள் மிகவும் சுவை உள்ளதாகவும் பொருள் பொதிந்ததாகவும் கம்பன் புகழ் பாடுபவையாகவும் இருக்கின்றன. இவை எல்லாமே கம்பன் எழுதியவையா என்றால் இல்லை என்று தோன்றுகிறது. கம்பனை பற்றிய தனியன்கள் அது கம்பன் எழுதிய பாடல்கள் அல்ல என்று பலரும் கம்பனை பற்றி எழுதியது. கம்பன் எழுதிய காப்பு செய்யுள்
சில புத்தகங்களில் காப்புச் செய்யுள் இருக்கின்றன, சில பகுதிகளில் காப்புச் செய்யுள் இல்லை, மிகைப்பாடலுக்கு கொண்டு போய் விட்டார்கள். ஏன்னா இவற்றையெல்லாம் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதன் பிறகு ஆற்றுப்படலத்திற்குள் போகலாம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த விதத்தில் இப்பொழுது முதல் பாடல் அது ஒரு வீடியோவாக வருகிறது. கார்த்திக், முதல் வீடியோ போடலாம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா. அழகு இலா விளையாட்டுடையாரவர் தலைவர் என்னவர்க்கே சரணாங்களே. அழகு இலா விளையாட்டுடையாரவர் தலைவர் என்னவர்க்கே சரணாங்களே. கார்த்திக், இந்த வீடியோ எடுத்துடலாம். தமிழ் இலக்கியத்தில் பொதுவாக ஒரு சொல் உண்டு, இசைபட வாழ்தல் என்பது. ஈதல், இசைபட வாழ்தல், அந்த எல்லாருக்கும் தெரியும். இசைபட வாழ்தல் அது புகழோடு வாழுதல். அது எனக்கெல்லாம் முடியாது. அதனால இசைபட வாழ்தல் என்பதை நான் பாட்டோடு இசையோடு வாழ்தல் என்று அந்த பொருளில் கருதி கொண்டு, மற்ற இசை இல்லாவிட்டாலும் இந்த இசையை சேர்க்கலாம், இதனால் எனக்கு வசை வராது என்று நம்பி அந்த ஒரு நசையுடன் இதை நான் முயற்சி செய்தேன். இந்த பாடலை பாடலாம். 11 பாடல் இருக்கு. முதல்ல அதை சொல்லிடுறேன். இந்த பாடலை பாடலாம் என்று நான் எண்ணிய பொழுது யாரை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நம்ம குழுவிலேயே இருக்கும், நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான, என்னுடைய மிகுந்த நெருக்கமான தோழி, அது ஒத்துக்க மாட்டேங்கிற, சார் என்ன பொண்ணுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவங்க, என்னுடைய மகளான டாக்டர் மீனாட்சி ஜெயக்குமார் அவர்களைத்தான் நான் முதலில் நினைத்தேன். அவர் சென்னை தமிழிசை கல்லூரியின் முதல்வர், ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை கல்லூரி அதனுடைய முதல்வர். அது மட்டும் இல்லை, உலகத் தமிழ் இசைக் கழகம் என்று ஒரு அமைப்பு சென்னையில் இயங்கி வருகிறது. அந்த அமைப்பு உலக தமிழ் இசைக்கழகம், தமிழ் இசைக்கழகம். அவர்கள் டாக்டர் மீனாட்சி அவர்களுடைய திறமை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய பங்களிப்பு எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு டாக்டர் மீனாட்சிக்கு தமிழிசை செம்மல் என்று ஒரு பட்டம் அண்மையில் கொடுத்திருக்கிறார்கள். சென்ற வாரம் அந்த பட்டம் கொடுத்தார்கள். ஸோ அவர்களிடம் வழக்கம் போல சென்றேன். அவர்களுக்கு ஒரு ஆஸ்தான பாடகி, என்னை பொறுத்தவரையும் அவங்க தான் எம்எஸ் சுப்புலட்சுமி, அவங்க தான் எம்எல் வசந்தகுமாரி, அவங்க தான் என்சி வசந்த கோகிலம், அல்லது இந்த காலத்து சுதா ரகுநாதன், பாம்பே ஜெயஸ்ரீ, எல்லாம் அவங்க தான். டாக்டர் லலிதா ஜவஹர் அவர்கள் பாடிய முதல் பாடல் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் என்ற அந்த பாடல் இசை வடிவாக கேட்டீர்கள். வழக்கம் பொழுது இப்பொழுது வகுப்பில் அந்த பாடலை பார்க்கலாம். கார்த்திக், ஸ்லைடு 1 போடலாம்ப்பா. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும்
நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பது கம்பனுடைய முதல் பாடல். கம்பராமாயணத்தின் முதல் பாடல். உலகத்தில் தமிழ் மொழியில் உள்ள மிகச்சிறந்த காப்பியங்கள் எல்லாம் ஒரு நல்ல சொல்லோடு துவங்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த மரபில் கம்பன் உலகம் என்ற சொல்லை பயன்படுத்தி தன்னுடைய நூலை தொடங்குகின்றான். உலகம் உவப்ப என்று திருமுருகாற்றுப்படை தொடங்குகின்றது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று உலகு என்ற சொல்லுடன் பெரிய புராணம் தொடங்குகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று குறளும் அந்த சொல்லை ஒரு சொல்லாக கொண்டு முதல் குறளும் அமைந்துள்ளது. ஆக உலகம் என்ற சொல்லுடன் கம்பன் தொடங்குகின்றான். நாம் அறிந்தது உலகம், இந்த பூமி என்று வைத்துக் கொள்ளலாம், வேர்ல்ட். அடுத்தபடியாக கம்பன் ஒரு வார்த்தை போடுகிறான், உலகம் யாவையும். இந்த உலகம் தவிர, அதாவது நாம் வாழும் இந்த பூமி பந்து, அது தவிர ஏராளமான மற்ற உலகங்களும் இருக்கின்றன என்று கம்பன் உணர்ந்திருக்கின்றான் என்று கொள்ள இடம் இருக்கிறது. உலகம் யாவையும், பல்வேறு உலகங்கள். இதையே கம்பன் இன்னொரு இடத்தில் சுட்டுவதையும் நாம் அடுத்தபடியாக பார்க்க போகிறோம். ஸோ உலகம் யாவையும் தாம் உள ஆக்கல், இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஆக்கல் என்பது ஒரு சொல் அப்படியே இருக்கட்டும். தாம் உள ஆக்கல், தாம் உள என்பதை அந்தந்த உலகங்கள் தாம் தாம் இருக்கின்றன, தத்தம் தன்மைக்கு ஏற்ப, தம் தம் பரிசுக்கு ஏற்ப, தத்தம் செவ்விக்கு ஏற்ப, தத்தம் நிலைமைக்கு ஏற்ப அவைகள் இருக்கின்ற தாம் உள என்று ஒரு பொருள் கொள்ளலாம். தாம் உள ஆக்கலும், ஆக்கல் என்றால் நிறுவுகிறான், உண்டாக்குகிறான், படைக்கின்றான் என்று பொருள் கொள்ளலாம். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், அந்தந்த உலகங்கள் அப்படி அப்படியே இருக்கும்படியாக படைக்கின்றான் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். தாம் உள ஆக்கலும், இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் தானும் இருப்பதாக, தாம் உள என்பதை அந்த கடவுளுக்கு நாம் எடுத்துக்கொண்டு போனோமானால் உலகம் யாவையும், அவற்றில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிர்களும் கடவுளின் அம்சமே என்று கொள்ளலாம். ஸோ தாம் உள என்பது அந்தந்த உயிர்களுக்குள்ளாம் கடவுள் தானே இருக்கின்றான் என்று பொருள் கொள்ள வாக்கு இருக்கிறது. உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும், அவற்றையெல்லாம் காப்பாற்றுவது, ரட்சிப்பது, சம்ரட்சிப்பது, அவர்களை புறத்தல் என்று ஆக்கல், அடுத்தது நிலை பெறுத்தல், மூன்றாவது காரியம் நீக்கல் என்று மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய ஒருவன் யார் என்று பெயர் சுட்டப்படவில்லை. அது ரொம்ப முக்கியம். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும், இந்த மூன்று செயல்களையும் அவை தொடர்ந்து இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கின்றன. நான் இந்த சொல்லி முடிக்கும் பொழுதே ஏகப்பட்ட குழந்தைகள் உலகத்தில் பிறந்திருக்கலாம், அதே போல ஏகப்பட்ட பேர் மரணம் அடைந்திருக்கலாம். இந்த ஒரு சங்கிலி இடைவிடாமல் நீங்குவதற்கு இடமே இல்லாமல், இவற்றிலிருந்து இந்த தொழில்கள் செய்வதிலிருந்து தான் நீங்குவது இல்லாமல், இந்த தொழில்கள் தத்தம் அளவில் நீங்குவது இல்லாமல் தொடர்ச்சியாக அழகிலா நீங்களா, இரண்டும் ஒரே பொருள் திரும்பாறு கொள்ளலாம். நீங்களா அழகிலா,
அப்புறம் ஒரு வார்த்தை போடுறான் கம்பன். சி, உலகத்தை படைப்பது, உலகம்ங்கிறது விட்டுருங்க, நமக்கே படைத்தல் என்பது ரொம்ப எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியும். எல்லோருக்கும் குழந்தைகள் பிறப்பது இல்லை. சிலருக்கு குழந்தைகள் பெறுகின்றன, சிலருக்கு குழந்தைகள் இல்லை. ஸோ படைத்தல் ஒரு கஷ்டமான சமாச்சாரம். அதை படைத்தல், அப்புறம் காப்பாற்றுதல், அப்புறம் அழித்தல், நீக்கல், இந்த 3 செயல்களையும் எவ்வாறு ஒருவன் செய்கிறான் என்றால், ஒரு விளையாட்டாக, ஒரு எந்த விதமான ஒரு ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல், ரொம்ப ஜாலியா விளையாட்டு. அதுவும் எப்பேற்பட்ட விளையாட்டு? அழகிலா விளையாட்டு உடையார். அவர் யார் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், தலைவா அவன்தான். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய தலைவா, அவர் தலைவர். பல இடங்களில் திருமாலையோ இல்லைன்னா சிவனையோ கம்பன் குறிப்பிடும் பொழுது சிவன் என்று இன் விகுதி போட்டுத்தான் குறிப்பிடுகிறான். ராமனையும் பல இடங்களில் ராமன் என்றுதான் சொல்கின்றான். திருமாலையும் இன் விகுதி போட்டு குடிக்கின்றான். முதல் பாடலில் தன்னுடைய தலைவன் என்று கம்பன் சொல்ல தயாராக இல்லை, தலைவர், அவர். இந்த 2 சொல்லும் அற்புதமான சொல். பல இடங்களில் ஒருமையில் விழிக்கக்கூடிய, ஒருமையில் சுட்டுகின்ற கம்பன் பன்மை என்று மரியாதைக்குரிய அவர் தலைவர், அன்னவர். 3 இடத்திலும் அவர் தலைவர், அன்னவர். அவருக்கு இங்கு நிறுத்துவோம். இதை கடவுள் வாழ்த்து என்று சொல்கிறார்கள். பாயிரம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாயிரத்திலும் முதல் 3 பாடல்களை கடவுள் வாழ்த்து என்று சுட்டுகிறார்கள். அதற்கப்புறம் அவை அடக்கம் என்று சொல்கிறார்கள். இறுதிப்பாட்டு பாடல் நிகழ்ந்த இடம் 11 பாடல்கள். முதல் 3 பாடல்கள் கடவுள் வாழ்த்து என்று வகைப்படுத்துகிறார்கள். கடவுளை கம்பன் வாழ்த்தவில்லை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று சொல்லவில்லை. வணங்குகிறேன் என்றும் சொல்லவில்லை. எப்பொழுது ஒருவன் தலைவன் ஆகிவிட்டானோ அவனிடம் கம்பன் என்ன செய்கிறான் என்றால், அவனை வாழ்த்தவில்லை, அவனை வணங்கவில்லை, அவனிடம் சரண் அடைகின்றான். அற்புதமான ஒரு வார்த்தை. ஏகப்பட்ட வியாக்கியானம் சொல்றாங்க இந்த வார்த்தைக்கு. அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண். நானே சொல்லல கம்பன், நம்ம எல்லோரையும் உள்ளடக்கி கொண்டு அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பன் தன்னுடைய முதல் பாடலை சொல்லுகின்றான். இதுல ஒரு நயம் பார்க்கலாம். இவன் எழுதும் நூல், அவன் வைத்த பெயர் ராமாவதாரம். ராமனுடைய கதை. கம்பனுக்கு முன்னால் ராமன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். ஆழ்வார்கள் ராமனை பற்றி எக்கச்சக்கமா பாடியிருக்கு. அதுக்கு முன்னால ராமாயணம், பரிபாடல், சிலப்பதிகாரம், எல்லா இடத்திலும் கடவுளாகவே வைத்து சுட்டப்பட்ட ராமனுடைய காதையை கம்பன் சொல்ல வருகிறான். ராமனுக்கே சரண் சொல்லி இருக்கலாம். ராமனை சுட்டாமல், அல்லது ராமனுடைய அவதாரமான திருமாலையும் சுட்டாமல், ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற 3 காரியங்களையும் ஒரு விளையாட்டு போல ஒரு பரம்பொருள் செய்து கொண்டிருக்கின்றான். சரி, நான் சொல்றேன் செய்து கொண்டிருக்கிறான், நான் சொன்னது தப்பு. செய்து கொண்டிருக்கிறார். அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த சரண் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு பல வியாக்கியானங்கள் சொல்கிறார்கள். கம்பராமாயணத்தின் சாரம் என்பதே சரணாகதிதான்.
என்று பலர் சொல்கிறார்கள். காப்பியத்தில் பல சரணாகதிகளை நாம் பார்க்க முடியும். சுக்ரீவன் ராமனிடம் சரணாகதி அடைகின்றான். விபீஷணன் ராமனிடம் சரணாகதி அடைகின்றான். கும்பகர்ணன் ஒரு கட்டத்தில் ராமனை சரண் என்று சொல்லி வார்த்தை சொல்லி என் தம்பி வீடணனை காப்பாற்றுவாயாக, உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் என்ற அந்த பாடல் என்று பலர் சரணடைகிறார்கள் ராமனை. ஆக சரணாகதி தத்துவம், சரணம் என்பது பல இடங்களில் வரப்போகிறது என்பதை சுட்டுவதாக சரண் என்ற வார்த்தையை கம்பன் பயன்படுத்தி இருக்கிறான் என்று இந்த பாடலுக்கு இவ்வளவு வியாக்கியானம் சொல்லலாம். கடவுள் என்று சொல்லவில்லை, தலைவர். சைவ சமயத்தில் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. தலைவன் என்பவன் கடவுள், இறைவன். இந்த அலகிலா விளையாட்டுடையார், ஆக்கல் அழித்தல் காத்தல் இவற்றையெல்லாம் ஒரு விளையாட்டு போல செய்து கொண்டிருப்பவர் யார் என்று இவற்றையெல்லாம் கம்பன் ஆழ்வாரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கலாமோ என்று தொனிக்கும்படியாக ஒரு நம்மாழ்வாரின் பாடலும் அமைந்துள்ளது. இதே கருத்து. நான் கம்பன் நம்மாழ்வாரிடமிருந்து கடன் வாங்கினான் என்று சொல்லவில்லை. நம்மாழ்வார் பாடலை பார்க்கும் பொழுது, கம்பனுடைய இந்த பாடலையும் ஒத்து பார்க்கும் பொழுது, நம்மாழ்வார் கம்பனுக்கு முன்னோடி என்பதால் இந்த இரண்டு பாடல்களிலும் உள்ள ஒற்றுமை நம்மை சட்டென்று மிக நன்றாக கவர்ந்து விடும். அந்த பாடலை அடுத்தபடியாக இதோட வால் என்று பார்க்கலாம். கார்த்திக், துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய், வார்த்தையெல்லாம் பாருங்க நீங்க. துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணாடு ஆக்கி இனிய வான் சொர்க்கங்களுமாய் மண்பல உயிர்களும் ஆகி பலப்பலமாய் மயக்குகளால் இன்புறும் இவ் விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லல் இலேனே என்பது நம்மாழ்வாருடைய திருமாலை பற்றிய பாடல். விளையாட்டு, உலகம், இன்பமாய் துன்பமுமாய் எல்லா உயிர்களுமாய் என்று உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அந்த பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் உண்டான ஒற்றுமை நான் சொல்லாமலே உங்களுக்கு பளிச்சென்று விளங்கும். கம்பன் உலகம் யாவையும் என்று சொன்னான். மாணிக்க வாசகரும் இதை சுட்டி இருக்கிறார். உலகம் என்பது தவிர அண்டம் என்ற ஒரு சொல்லை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறார், பூமிக்கு அப்பாற்பட்ட. ஸோ இந்த உலகத்திற்கு, இந்த உலகம் ஒரு யூனிவர்ஸுக்குள்ள இருக்கு என்று அந்த கான்செப்ட் கம்பனுக்கு முன்ன மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு என்று பலர் சொல்லிட்டுக் கொள்கிறார்கள். அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு கம்பன் உலகம் யாவையும் என்று பல உலகங்கள் இருப்பதாக சுட்டி இருக்கிறான் என்று பொருள் கொள்ள இடம் இருக்கிறது. கம்பனே தன்னுடைய பாடல்களில் இன்னொரு இடத்தில் ராமன் இலக்குவனை பார்த்து சொல்லும் பொழுது, இலக்குவ உலகம் ஓர் ஏழும் என்று ஒன்றுக்கு மேற்பட்ட உலகங்கள் இருக்கின்றன என்பதை தெளிவாக சுட்டுகிறான். அந்த பாடலையும் தொடர்பு கருதி பார்த்து விடலாம். அடுத்த பாடல், இலக்குவ உலகம் ஓர் ஏழும் ஆக 14 உலகங்கள் இருக்கின்றன. எனவே உலகம் யாவையும், உலகம் இலக்குவ உலகம் ஓர் ஏழும் நீ கலக்குவன் என்று கருதினால் அது விளக்குவது அரிது, அது விளம்பல் வேண்டுமோ புலக்கு உரித்து ஒரு பொருள் புகழ கேட்டியால் என்று ராமன் இலக்குவனை பார்த்து, இலக்குவன் பரதன் வருவதை பார்த்து சினந்து சொன்ன பொழுது சொன்ன அயோத்தியா காண்ட பாடல். ஆக இந்த முதல் பாடல் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் என்று இதனுடைய விரிவான உரையை இதுவரை கேட்டோம். பாடலை பாடியவர் லலிதாஜி அவர்கள். பாடல் ஏற்பாடு, வீடியோ தயாரிப்பு எல்லாம் தமிழ் இசை செம்மல் டாக்டர் மீனாட்சி ஜெயக்குமார் அவர்கள். இனி அடுத்த வீடியோ போடலாம். கார்த்திக், சாரி, வீடியோ போடுங்க. என்ன
பிளே. சீர்குணத்தர் தெரிவு அருணல் நிலையிற்கு உணர்த்த அரிது எண்ணிய மூன்றினுள். சீர்குணத்தர் தெரிவு அருணல் நிலையிற்கு உணர்த்த அரிது எண்ணிய மூன்றினுள். முற்குணத்தவரே முதலோரவர் நற்குண கடல் ஆடுதல் நன்று அரோ. முற்குணத்தவரே முதலோரவர் நற்குண கடல் ஆடுதல் நன்று அரோ. இதை எடுத்துடலாம் கார்த்திக். ஸ்லைடு போடலாம். இரண்டாவது ஸ்லைடு. பாடல் இவ்வாறு அமைகிறது. சிற்குணத்தர் தெரிவரு நல்நிலை எற்கு உணர்த்த அரிது எண்ணிய மூன்றனுள். முற்குணத்தவரே முதலோர் அவர் நற்குணக்கடல் ஆடுதல் நன்றரோ. இது இரண்டாவது பாடல். கடவுள் வாழ்த்து. அதிலும் இரண்டாவது பாடல், காப்பியத்தின் இரண்டாவது பாடல். சிற்குணத்தவர், சித் பிளஸ் குணம், ஞானம், அறிவு ஆகிய குணத்தை உடையவர். இங்கே கடவுள், அவர் தலைவர் என்று சொன்னாரே அதே தலைவர். சிற்குணத்தவர், சிற்குணத்தர் தெரிவு அரு நல்நிலை எற்கு உணர்த்த அரிது. எற்கு எனக்கு, என்னால், என்னுடைய பாவால், என்னுடைய சொல்லால் என்னால் சொல்ல முடியாது. கடவுளுடைய உண்மையான தன்மை, அவருடைய அரு நல் நிலை, அதை எற்கு உணர்த்த அரிது, என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்ல முடியும் என்றால், எண்ணிய மூன்றனுள் குணம் 3. அந்த 3 குணங்கள் எவை என்றால் சத்துவகுணம், ராஜசகுணம், தாமசகுணம். அந்த எண்ணிய மூன்றனுள் முற்குணத்தவரே, சத்துவகுணம் இருக்கிறவரே முதலோர். அவர்தான் பெரியவர், அவர்தான் முதல் நிலை பெறுகிறார், அவர்தான் சான்றோர். அவர் நற்குணக்கடல் ஆடுதல் நன்றரோ. இறைவனை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய அடியார்களாக, அவருடைய தொண்டர்களாக, அவன் பகவான், இவர்கள் பாகவதர்கள் என்று அவர்களுடைய அந்த நல்ல குணங்களில் சொல்லி அதில் ஆடுதல் நன்றரோ. அதில் திளைத்தல், அதில் முங்கி குளித்தல், அதை அனுபவித்தல் நல்ல செயலாகும் அல்லவா என்று கடவுளை பற்றி என்னால் சொல்ல இயலாது. சிற்குணத்தர் தெரிவு நல்நிலை எற்கு உணர்த்த அரிது. ஆனாலும் எண்ணிய மூன்றனுள், 3 குணங்களில் சத்குணத்தவர், முதல் குணத்தவர், முற்குணத்தவர் முதல் அவர் நற்குணக்கடல் ஆடுதல் என்று முதலில் பகவானை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக பாகவனை பற்றி சொல்கிறார் என்று வியாக்கியானம் சொல்கிறார்கள் இந்த பாடலுக்கு. அடுத்த வீடியோ கார்த்திக். ஆதி அந்தம் அரியனையாவையும் ஓதினாரலகு இல்லன உள்ளன. ஆதி அந்தம் அரியனையாவையும் ஓதினாரலகு இல்லன உள்ளன. வேதம் என்பன மெய்நெறி நன்மையன். வேதம் என்பன மெய்நெறி நன்மையன். பாதம் அல்லது பற்றிலர் பற்று இலார். பாதம் அல்லது பற்றிலர் பற்று இலார். இதை எடுத்துடலாம். அடுத்த ஸ்லைடு போடலாம். இந்த பாடலுடையது அடுத்த ஸ்லைடு முக்கியம் இல்லை. ஆதி அந்தம் அரியன
யாவையும் ஓதினார் அழகு இல்லன உள்ளன வேதம் என்பன மெய்நெறி நன்மையன். இதிலும் எந்த கடவுள், எந்த பகவான், அவன் பெயர் ராமனா திருமாலா எதுவும் சொல்லவில்லை. மெய்நெறி நன்மையன், உண்மையான நல்ல நெறியில் நன்மைகளை விளைவிப்பவன், அவனுடைய பாதம் அல்லது பற்றுவதற்கு வேறு எதுவும் இலார் என்று முன் சொன்ன அந்த முற்குணத்தவர் அவரை பற்றி மீண்டும் சொல்கிறான். ஆதி அந்தம் அரியன. அரியன என்பதற்கு அருமையான என்று ஒரு பொருள் சொல்கிறார்கள். அரி என்பதை திருமால் என்றே சொல்கிறார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லி முடிக்கும் பொழுது அறிவோம் என்று முடிக்கிறார்கள். யாவையும் ஓதினார். எதை ஓதுகிறார்கள் என்றால் வேதம். அழகு உள்ளன அழகு இல்லன. வேதத்திற்கு எல்லையே கிடையாது. ஆனால் 4 வேதங்கள் என்று அழகு உள்ளன, 4 என்று வரைப்படுத்தப்பட்டதால் அழகு உள்ள வேதம் என்றும் கொள்ளலாம். அழகு இல்லாதது, அழகிலா விளையாட்டுடையார் என்பது போல வேதத்துக்கு எல்லையே கிடையாது என்று அழகிலா என்று வேதம் என்பன அவை சொல்லும் அவை போற்றும் மெய்நெறி நன்மையன், அவனுடைய பாதம் அன்றி பற்றுவதற்கு வேறு எதுவும் இலார் என்று அந்த முற்குணத்தவர் அவரை பற்றி கடவுள் வாழ்த்தாக இந்த 3 பாடல்களும் அமைகின்றன. 3 பாடல்களையும் பார்த்தோம். அடுத்து வரும் பல பாடல்கள் கம்பனுடைய அவை அடக்கத்தை சுட்டுகின்றன. இவை எல்லாவற்றையும் தொகுத்து, இந்த 11 பாடல்களையும் தொகுத்து பொதுவாக அனைத்து தொகுப்பாசிரியர்களும் அனைத்து உரையாசிரியர்களும் இவற்றை பாயிரம் என்று வகைப்படுத்தி உள்ளார்கள். பாயிரத்தில் 3 பாடல்கள் கடவுள் வாழ்த்து, ஒரு 7 பாட்டு அவையடக்கம், இறுதி பாட்டு கதை நடந்த இடம் என்று வியாக்கியானம் சொல்கிறார்கள். இனி வரும் பாடல்கள் எல்லாம் கம்பனுடைய அவையடக்கத்தை சுட்டுவதாக அமைகின்றன. அடுத்த வீடியோ போடலாம் கார்த்திக். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புபுக்கேன. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புபுக்கேன. ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசையில் குற்றத்து ராமன் கதையரோ. ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசையில் குற்றத்து ராமன் கதையரோ. எடுத்துடலாம், ஸ்லைடு போடலாம். இல்ல, ஓகே. ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு புப்புக்கென ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்று இக் காசில் கொற்றத்து ராமன் கதை அரோ. அரோ என்பது அசைச்சொல். கம்பன் ராமாயணத்தை வடமொழி மூலமாகவே கற்றவன் என்று நான் அறிகிறேன். அதை படிக்கிறான். இதை எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது அவனுக்கு ஒரு ஆசை. அவ்வளவு தூரம் ராமகாதையில் மூழ்கி அதில் திளைத்து போய் அதை சுவைத்து நன்றாக அனுபவித்து யான் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் என்று அந்த ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை சமர்ப்பிக்க வேண்டுமே என்பது
அவனுடைய ஆசை. அந்த ஆசையை சொல்கிறான். ஆனால் நம்ம இப்பெல்லாம் கேட்குறோமா இல்லையா, ஆசை இருக்கு தாசில் பண்ணுன்னு. எனக்கு ஆசை மட்டும்தான் இருக்கு, தகுதி இல்லை. தன்னுடைய ஆசை எவ்வளவு ஒரு நிறைவேற்ற முடியாத, என்ன செய்தாலும் பூர்த்தி அடையாத, கைகூடுவது என்பது கற்பனையிலேயே இருக்கக்கூடிய அளவில் உண்டான ஒரு ஆசை. என்னால் செய்ய முடியாது இதை என்று அவன் உணர்கிறான். அதற்கு ஒரு உவமை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். என்னுடைய ஆசை எவ்வளவு தூரம் ஒரு மோசமான, தகுதி இல்லாத, நிறைவேறவே முடியாத, என்ன பண்ணினாலும் கைகூடாது என்று அப்பேற்பட்ட ஒரு ஆசை. இது ராமகாதையை தமிழ் மக்களுக்கு சொல்லுவது என்பது. இருந்தாலும் முயற்சி பண்றேன். இது எப்பேற்பட்ட ஒரு நிறைவேறாத ஆசை என்றால், பார்க்கடல். பூனைன்னா, பூனைக்கு பால் ரொம்ப பிடிக்கும். ஒரு டம்ளர்ல வைக்கிறோம், ஒரு கிண்ணத்துல வைக்கிறோம், சாப்பிட்டுட்டு போறது. ஒரு பெரிய பிளேட், அது ஃபுல்லா விட்டு அதையும் சாப்பிட்டு போகும். இன்னும் பெரிய பிளேட், இன்னும் பெரிய பிளேட், இன்னும் பெரிய பிளேட். பூனைக்கு முன்னால் ஒரு பார்க்கடலை வைத்தால் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க நீங்க. கம்பன் அந்த பூனை, அவனுக்கு முன்னால் இருக்கும் பார்க்கடல் என்பது வான்மீகி தந்து விட்டு போன ராமகாதை. அடேங்க அப்பா, அந்த பார்க்கடலை முழுக்க அந்த பூனை குடிக்க வேண்டும். எப்படியா குடிக்க முடியும்? ஸ்ட்ரா போட்டா குடிக்க முடியும்? பூனைக்கு தெரிஞ்ச ஒரே வழி நக்குதல். நக்குபு புக்கென. பார்க்கடல் அலைகள் எழும்புகின்றன, திரைகள் எழும்புகின்றன. எனவே ஓசை உடைய ஒரு பார்க்கடல், ஓசை பெற்று உயர் பார்க்கடல். அந்த அப்பேற்பட்ட பார்க்கடலை பார்த்த ஒரு பூனை, ஆச்சு உனக்காச்சு எனக்காச்சு பாரு, இன்னைக்கு உனக்கு நக்கி 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 குடிச்சு உன்னை பார்க்கடல் நான் வத்தி போக வைக்கிறேனா இல்லையா பாரு என்று ஒரு பூனை சொல்லுமே. ஆனால் எவ்வளவு முட்டாள்தனமான பூனையா அது! எவ்வளவு அறிவில்லாத ஒரு பூனை! இந்த பார்க்கடலை முழுக்க நக்கி நக்கி நக்கின, நக்குபு புக்கென, அந்த வார்த்தையை பாருங்க நீங்க. நக்குபு, அந்த அது நக்கிற சத்தம் வருது, அது நக்குபு புக்கென என்று. அப்பேற்பட்ட அந்த பூனை எவ்வாறு ஒரு நிறைவேறாத ஒரு ஆசையை கொண்டிருக்கிறதோ, ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று உற்று அந்த கடற்கரைக்கு வந்து நிற்கிறது, பார்க்கிறது. தன் முன்னால ஒரு பெரிய பார்க்கடல், பார்க்கடல் உற்று அந்த பார்க்கடலின் கரையில் வந்து நின்று கொண்டு ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென. அதுதான் முக்கியம். ஒரு 2 வாட்டி நக்கிட்டு போறதுக்கு அதான் இந்த பார்க்கடலை முழுக்க. ஏன்னா ராமாயணம் என்பது உள்ள நுழைஞ்சு அப்படியே இழுத்துட்டே இருக்கும். அந்த பார்க்கடலை முழுதும் குடிக்க வேண்டும். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை அந்த பார்க்கடலை முற்றவும் நக்குபு புக்கென. அப்பேற்பட்ட ஆசை. அந்த பூனையைப் போல நானும் அந்த ஆசை கொண்டு அறையல் உற்றேன், சொல்லத் தொடங்குகின்றேன். எதை? ராமன் கதை சொல்ல வந்தது. ராமாவதாரம், ராமன் கதை. அவன் எப்பேற்பட்ட ராமன்? கொற்றத்து ராமன். குற்றம் என்றால் பெருமை, புகழ், வீரம், அரசன், என்ன வேணா வச்சுக்கலாம். கொற்றத்து ராமன். எப்பேற்பட்ட கொற்றம் அல்லது எப்பேற்பட்ட ராமன்? காசு இல், சல்லி காசு இல்லாத அந்த காசு இல்லை இது. காசு என்றால் குற்றம், குறை, தீது, கோள். குற்றமே இல்லாத காசு இல் கொற்றத்து ராமன் கதை. அதை அறையலுற்றேன். ஒரே ஒரு காரணம், ஆசையா. யாரை விட்டது ஆசை? எவனை விட்டது ஆசை? என்ன விட்டுதா? கம்பராமாயணம் இன்னும் அடுத்த 5 வருஷம் ஓடணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கேன். நிறைவேறும் என்று நம்புகிறேன். ஆசை பற்றி. எப்பேற்பட்ட ஆசை? ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை நக்குபு புக்கென அதை முற்றும் குடிக்க விழைந்தது போல கம்பராமாயணத்தை, ராமனுடைய கதையை, ராமனுடைய புகழை தமிழில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. என்ன பாரி ஒரு முட்டாள் இருப்பானா என்று கம்பனின்
அவை அடக்கத்தின் சிகரமாக அமைந்த பாடல் இது. ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை, பூசை என்பது பூனை, பூசை நக்கு உப்புக்கென முற்றவும் குடிக்க ஆசை பற்றி, அப்பேற்பட்ட ஆசை பூனை கொண்ட அந்த ஆசை போல இந்த ராமாயண கதையை சொல்ல வேண்டும் என்று ஆசை பற்றி அறையலுற்றேன். மற்ற எதை இக்காசு இல் கொற்றத்து ராமன் கதை அரோ என்று. இந்த வேலைக்கு எனக்கு தகுதியே இல்லை, நம்மால முடியாதுப்பா. ஒன்று, தனக்கு தகுதி இல்லை. பூனைக்கு பால்கடலை முழுவதும் நக்கி குடிப்பதற்கு தகுதி இல்லை, ஆற்றல் இல்லை, வலிமை இல்லை. அதே போலதான் எனக்கும் என்று தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய முட்டாள்தனமான ஆசையை வெளிப்படுத்தி கம்பன் இந்த பாடலை படைக்கின்றான். ஓசை பெற்றுயர் உயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. அடுத்த வீடியோ போடலாம். நொய்தின் நொய்ய சொல் நூர்களுற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் ஏழ்துளை. நொய்தின் நொய்ய சொல் நூர்களுற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் ஏழ்துளை. எய்த எய்தவர்க்கு ஏதிய மாக்கதை. எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை. செய்து செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. செய்து செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. இதை எடுத்துடலாம். அடுத்த ஸ்லைடு போட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5 பாடல்கள் கேட்டோம். கர்நாடக சங்கீதத்தில் ஓரளவு பரிச்சயம் உடையவர்கள் இதில் ஒரு நுணுக்கம் பார்த்திருக்கலாம். 5 பாடல்களும் நாட்டை, கவுளை, வராளி, ஆரபி, ஸ்ரீ என்று 5 ராகங்களில் அமைந்துள்ளன. இந்த ராகங்களினுடைய சாய்ஸ் மீனாட்சிக்கும் லலிதாவுக்கும் கோடானு கோடி நன்றி. இவை இந்த 5 ராகங்களும் பஞ்சரத்தன கீர்த்தனை என்று தியாகராஜ உற்சவத்தில் பாடக்கூடும். திருப்பாவில் இருக்கிற முதல் 5 ராகங்களும் இதே தான். நாட்டை, கவுளை, ஆரபி அல்லது வராளி, அப்புறம் ஸ்ரீராகம் என்று அந்த அமைப்பில் இதை அமைத்து கொடுத்ததற்கு லலிதாவுக்கும் மீனாட்சிக்கும் நன்றி. ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு விஷயம். ஷா கணேசன் ஐயா கம்பராமாயணத்திலிருந்து பஞ்சரத்தன கீர்த்தனை என்று 5 பாடல்களை தேர்வு செய்து கம்பன் விழாவில் நான் 2-3 முறை பங்கு பெற்றிருக்கிறேன் காரைக்குடியில். அந்த பாடல்களை இன்றும் பாடுகிறார்கள். அந்த 5 பாடல்கள் என்ன என்று எனக்கு ஞாபகம் இல்லை, கேட்டால் சொல்லிட்டு போறாங்க. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. 5 பாடல்கள் பஞ்சரத்தன கீர்த்தனை என்றே அவர் வகைப்படுத்தி இருக்கிறார் ஷாவண்ணா கானா அவர்கள். இதே ராகம்தான், நாட்டை, கவுளை, வராளி, ஆரபி, ஸ்ரீ என்று. ஸோ இந்த சாய்ஸுக்கு நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. ஒரு சிறிய ஆடட் இன்ஃபர்மேஷன் இது, அவ்வளவுதான். இந்த ஸ்லைடை போடலாம் கார்த்தி. நொய்தின் நொய்ய நூல், நொய்தின் நொய்ய நூல் நூற்களுற்றேன் என்னை வைத வைவின் மாமரம் 7 துளை. எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தை. தேயம் என்பது தேசம். பல இடங்களில் இந்த வார்த்தை தேயம் வைத்திழந்தான் சீச்சி சிறிய செய்கை செய்தான் என்பான் பாரதி. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சிச்சி சிறிய செய். தேயம், தேயம் என்றால் தேசம். இந்த தேசத்தில், அதாவது கொல்லம்பற்றையில் ஊசி விற்கப்படாதும்பாங்க, அந்த மாதிரி
ராமகதை எல்லாருக்கும் தெரிஞ்சு அதை ஒரு மாமுனி எல்லோருக்கும் சொல்லிவிட்டு போன இந்த நாட்டில் போய் நான் இந்த கதையை சொல்ல வந்தேனே, என்ன முட்டாளியானா? என்னை என்னை என்பது முதல் அடியின் இறுதி வார்த்தை. எப்பேற்பட்ட மோசமான எப்பேற்பட்ட முட்டாள் நான் என்று தன்னைத்தானே வியந்து கொள்வது போல என்னை. எதற்காக? மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே இந்த கதையை சொல்ல வந்தேனே. தமிழ்நாட்டில் ராமாயணம் மிக நன்றாக வேரூன்றி ஆழ்வார்கள் அதை இன்னும் நன்றாக ஆழங்கால் பட்டு நிறுத்தி நிலவ, அதற்கு முன்னால் நான் சொன்னது போல சங்க இலக்கியத்தில் இருந்தே இந்த கேட்கப்பட்டு வருகிறது, பாடப்பட்டு வருகிறது, மக்களுக்கு பரிச்சயமான ஒரு கதை. அந்த கதையை மாக்கதை, பெரிய கதை, செய்தவன் செய்தவன் இல்லை, செய்தவன், ஏராளமான தவம் செய்தவன் வான்மீகி. அவன் சொல் நின்ற தேயத்தில், வால்மீகியின் சொல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிலை பெற்று நின்ற இந்த நாட்டில் போய் இந்த கதையை நான் சொல்ல வந்தேனே என்னையா? யாருடைய மாக்கதை? மராமரம் துளை எய்தவர்க்கு எய்திய. மராமரம், 7 மராமரம், 7 மராமரம், அந்த வார்த்தையே இருக்கு. 7 மராமரம் துளை எய்தவர்க்கு எய்திய. 7 துளை எய்த அந்த மராமரத்தில் 7 துளைகள் உண்டாக்க, 7 துளைகள் உருவாக்கப்பட, அதுதான் எய்த. 7 மராமரத்தில் துளை உண்டாக்கும்படி எய்தவன். துளை உண்டாக்குதல், 7 துளை எய்தவர்க்கு எய்திய கதை. அந்த ராமனுக்கு என்ன நடந்தது என்று அந்த கதை. 7 துளை எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்தவன் வான்மீகி. அவன் சொல் நிற்கின்ற இந்த தேயத்தில் இதை போய் நான் சொல்ல வந்தேனே. அந்த 7 துளை எவ்வளவு வேகமாக உண்டாக்கப்பட்டது என்றால், வைவின் நன்றாக கற்ற முனிவர்கள், சான்றோர்கள், அவர்கள் ஒரு பழிச்சொல் அல்லது ஒரு வசவு அல்லது ஒரு சாபம் சொன்னால் எப்படி, என்ன வேகத்தில் அந்த சாபம் பலிக்குமோ, வைவில் எய்த. அந்த சான்றோர்கள், முனிவர்கள், அவர்களுடைய சாபம் எவ்வாறு உடனடியாக பலிக்குமோ அந்த வேகத்தில் 7 மரங்களையும் துளைத்து கொண்டு போன அம்பு எய்தவனுக்கு ஏற்பட்ட மாக்கதை செய்தவன் வான்மீகி. அவன் நின்ற தேயத்தே நாம் போய் இதை சொல்ல வந்தேனே. எப்படி சொல்ல வந்தேன்? நொய்தின் நொய்ய நூல் நூற்களுற்றேன். நொய்தின் நொய்ய, எளிமையிலும் எளிமையான, இன்னும் சொல்ல போனா கீழ்மையிலும் கீழ்மையான. அவன் எங்கய்யா, நான் எங்கய்யா? அப்பேற்பட்ட அவனுடைய பாதையை பின்பற்றி இந்த நூலை மிக எளிமையாக என்று சொல்லும் பொழுதே எப்படி வேணா நீங்க பொருள் கொள்ளலாம். தரம் இல்லாமல், தகுதி இல்லாமல் நான் சொல்றேனே, நொய்தின் நொய்ய நூல் நூற்களுற்றேன். என்னையா, இது இப்பேற்பட்ட ஒரு மோசமான செயலை நான் செய்ய வந்து விட்டேனே. என்ன செயல் அது? மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே நூற்களுற்றேன். இந்த நாட்டில், இந்த மண்ணில் மீண்டும் இந்த கதையை சொல்வதற்கு நான் வந்தேனே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறான் கம்பன் என்று பொருள்படும் பாடல் இது. நொய்தின் நொய்ய நூல் நூற்களுற்றேன், நொய்தின் நொய்ய சொல் நூற்களுற்றேன். என்னை வைவின் மாமரம் 7 துளை எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. இதை போய் நான் இங்கே கொல்லம்பட்டில் போய் ஊசிவிக்க வந்தேனே, என்ன ஒரு முட்டாள் நான் என்று தன்னை நொந்து கொள்ளும் என்று பொருள்படும்படி இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்த வீடியோ போடலாம் கார்த்திக். வையம் என்னை இகழவும், வையம் என்னை இகழவும், மாசு எனக்கு எய்தவும், மாசு எனக்கு எய்தவும், இது இயம்புவது
மாட்சி தெரிக்கவே இது மோகனம் இல்லை, மோகனன்னு போட்டிருக்கு. அது ஒரு திருஷ்டி கிழிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாடலை ஸ்லைடு போடலாம். இந்த கம்பராமாயண கதையை நான் சொல்லுவதால் கம்பனாகிய எனக்கு என்ன நடக்கப் போகிறது? அப்படியே மணிமகுடம் சூட்ட போகிறீங்களா? மலக்கிரீடம் சூட்ட போறாங்களா? இல்லை என்னை புகழ் உச்சியில் ஏற்றப் போகிறார்களா? ஒரு மண்ணும் கிடையாது. ஏனென்றால் என்னுடைய முயற்சி அப்பேற்பட்ட முயற்சி. ஆசை பற்றி அறையில் உற்றேன், ஓசை பெற்றுயர் பார்க்கடல் பூசை நக்குபு புக்கன என்று. இதனால் எனக்கு என்ன நிகழப்போகிறது என்றால், வையம் என்னை இகழவும். அவ்வளவு பேரும் என்னை ஏச போறாங்க, திட்டி தீக்க போறாங்க. என்னடா பண்ணியிருக்க நீ? இதெல்லாம் ஒரு பாட்டா? இதெல்லாம் யாரு சொல்றார்? கவி சக்கரவர்த்தி என்று நாம் இன்று போற்றுகிறோமே, அவன் சொல்றான், வையம் என்னை இகழவும். சரி, அது அவங்க வார்த்தை, அவங்க சொல்றாங்க. அப்படி இல்லை, மாசு எனக்கு எய்தவும். எனக்கு ஒரு பிளாக் மார்க் வரக்க போகிறது. அவங்க சொல்கிறத விட்டுருங்க ஐயா. வையம் என்ன இகழும், வையத்தார அவன் சொல்கிறவன் சொல்லிட்டு போனான், அது வேற விஷயம். அது இல்லை இஷ்யூ. இப்போது வையம் என்ன இகழவும் அது ஒரு நிகழ்வு இருந்தாலும் அது அவன் ஊருக்கு அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு பயந்துட்டு தான் முடியுமா? மாசு எனக்கு எய்தவும், வையம் என்னை இகழவும், மாசு எனக்கு எய்தவும். இந்த இரண்டு காரணங்களும் நான் அடையப் போகிறேன். இயம்புவது யாது எனின், ஐயா எனக்கு கெட்ட பேர் வரப்போகிறது. எல்லாரும் என்னை திட்டி தீக்க போகிறாங்க, என் மீது பழி வரப்போகிறது, பாவம் வரப்போகிறது, குற்றம் சுமத்தப்படுவேன், என் மீது கரும்புள்ளி விழுகிறது. மாசு எனக்கு எய்தவும், வையம் என்னை இகழவும். நான் இதை ஏன் எழுதினேன் என்றால், ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, தெய்வ மாக்கவி மாற்றி தெரிவிக்கவே. ராமன் கதையை சொல்ல போறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். வான்மீகி எப்படிப்பட்டவன், அவன் எப்பேற்பட்ட புகழ், அவன் சொன்ன கதை, அதில் இருக்கக்கூடிய சாராம்சம், அதில் இருக்கக்கூடிய சமுதாய கருத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய அறம் என்று அவற்றையெல்லாம் தெய்வ மாக்கவி மாற்றி, வான்மீகனுடைய மாற்றி, வான்மீகனுடைய பெருமை, வான்மீகனுடைய சிறப்பு, வான்மீகனுடைய கல்வி திறன், இவற்றையெல்லாம் தெரிவிப்பதற்காக. அவன் யார்? வான்மீகி இல்லை, தெய்வமாக்கவி. தெய்வமாக்கவி வான்மீகனுக்கு கம்பன் கொடுக்கும் அடைமொழி. தெய்வமாக்கவி மாற்றி தெரிவிக்கவே அதை உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஆசையினால் தெய்வமாக்கவி மாற்றி தெரிவிக்க. அவன் யார்? அவனுக்கு இன்னொரு பட்டம் கொடுக்கிறான் கம்பன். பொய்யில் கேள்வி புலமையோர் புகழ் தெய்வமாக்கவி. தெய்வமாக்கவின்னு வால்மீகி தனக்கு தானே பட்டம் சொல்லிக்கொள்ளு. இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறோம், அவனுக்கே பட்டம் சொல்லிக்கணும். எல்லோரும் தெய்வமாக்கவி என்று புகழ்கிறார்கள், எல்லோரும் தெய்வமாக்கவி என்று வால்மீகியை குறிப்பாக சுட்டுகிறார்கள், சொல்கிறார்கள், அவனை உயர்த்தி பேசுகிறார்கள். யார் அவ்வாறு பேசுகிறார்கள் என்றால், பொய்யில் கேள்வி புலமையினோர் அவனை தெய்வமாக்கவி என்று சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட புலமையினோர்? கேள்வி புலமையினோர். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அப்பேற்பட்ட கேள்வி செல்வத்தில் மிகச்சிறந்த கேள்வி புலமையினோர் புகழ்கிறார்கள் இவனை தெய்வமாக்கவி என்று. அப்பேற்பட்ட கேள்வி புலமையினோர் புகழ்கின்ற தெய்வமாக்கவியின் மாற்றி தெரிக்க நான் இந்த பாடலை சொல்கிறேன். இதனால் எனக்கு வையம் என்னை இகழும், மாசு என்னை சேரும். அது வேற விஷயம். இந்த கேள்வி புலமையினோரும் எப்பேற்பட்ட கேள்வி? அந்த கேள்வி அல்லது அந்த புலமையினோர் பொய்யில். பொய்மை என்பது கலவா. உண்மையான புலவர்கள், உண்மையான கேள்வி புலமையுடையோர். பொய்யில் கேள்வி புலமையினோர் தெய்வமாக்கவி என்று புகழ்கிறார்களே, அந்த தெய்வமாக்கவியின் மாற்றி தெரிவிக்க வேண்டும், அதை உணர்த்த வேண்டும். அதனால் எனக்கு வையம் என்னை இகழ்ந்தாலும் பரவாயில்லை, மாசு எனக்கு எய்தினாலும் பரவாயில்லை என்று வான்மீகியின் மேற்றிமை, வான்மீகியின் மாற்றிமை, அதை தெரிவிப்பதற்காக
நான் இதை சொல்ல வந்தேன். என்ன ஒரு அடக்கம் பாருங்க ஐயா கம்பனுக்கு. ஓகே, இதுல வான்மீகி மாற்றி தெரிக்க அதை தெரிவிப்பதற்காக என்று கம்பன் சொல்லிவிட்டு போயிட்டான். இது சும்மா போற போக்கில் ஒரு சம்பிரதாயத்துக்காக சொன்ன வார்த்தை, ஒரு மரபு, அதுக்காக கம்பன் சொன்னான் அப்படின்னு ஒதுக்க முடியாது. ஏனென்றால் இந்த வான்மீகியின் மேன்மையை காப்பியத்தில் பல இடங்களில் சொல்லிக் கொண்டே போகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்தை இப்பொழுது உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இந்த பாடலுடைய வால் போடலாம் கார்த்தி. அண்ணானொடு போயின தானை அளந்து கூற என்னால் அரிதேனும் ஏம்பு வான்மீகன் என்னும் நான் மறையான் அது 40 வெள்ளம் என்ன சொன்னான் பிறர் யார் அகுது உணர்ந்து தொகுக்க வல்லார் என்று இந்திரஜித் நாகபாச படலத்தில் போருக்கு செல்கிறான். அதிகாயனை கொன்றவன், அவனை பழிவாங்க அதிகாயனை கொன்றவன் இலக்குவன். இலக்குவனுடன் போர் செய்ய போகவில்லை, ராமனை கொல்லப் போகிறேன் என்று சொல்லித்தான் போகிறான். ஏனென்றால் அந்த துக்கம் அனுபவிக்க வேண்டும் ராமன் என்பதற்காக. இலக்குவன் இந்திரஜித்து போன அந்த வர்ணனை, அவன் எவ்வாறு போனான், அண்ணான் என்பது இந்திரஜித்து. அண்ணானோடு போயின தானை படை, அதை அளந்து கூற என்னால் அரிது. ஐயா என்னால் சொல்ல முடியாது. இந்திரஜித்து கூட போன படை எப்பேற்பட்ட படை, அளந்து என்பது நாட் மேலி கவுண்ட், அதனுடைய திறமை, அதனுடைய ஆற்றல், அதனுடைய வலிமை, எப்பேற்பட்ட வீரர்கள், எப்பேற்பட்ட புகழ்பெற்ற வீரர்கள் என்று அண்ணானோடு இந்திரஜித்தனோடு போயின தானை படைகள், அவற்றை அளந்து, நாட் மேலி கவுண்ட் எண்ணிக்கை மட்டுமில்லாமல் ஆற்றல், திறமை, வலிமை ஒட்டு மொத்தமாக அளந்து கூற என்னால் அரிது. என்னால் முடியாதியா. ஆனா என்ன தெரியுமா எனக்கு, வான்மீகன் என்னும் நான் மறையான். பாருங்க எங்க கொண்டு வைக்கிறான்னு. தெய்வமாக்கவி மாட்சி தெரிக்கவே வான்மீகம் என்னும் நான் மறையான் அது 40 வெள்ளம் என சொன்னான். போறேன் எனக்கு வான்மீகன் சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை செக் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஐ வில் சிம்பிளி என்டார்ஸ் இட். அவன் சொன்னான் அவ்வளோதான், அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. வான்மீகன் என்னும் நான் மறையான், அவனுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் பாருங்க, நான் மறையான் அது 40 வெள்ளம் என சொன்னான். பிறர் யார், வேற எவன்டா சொல்ல போனான், அதை உணர்ந்து தொகுக்க வல்லார் என்று வான்மீகனை மறவாமல் புகழ்ந்து காப்பியத்தில் பல இடங்களில் சொல்லி கொண்டு போகிறான். அதில் ஒரு இடம் என்று தன் கம்பனுடைய அவை அடக்கம், வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது எம்புவது யாதியனின் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிக்கவே என்று கம்பன் தான் ஏன் இந்த காப்பியத்தை எழுதினேன் என்பதை சொல்லுகிறான். அடுத்த பாடல் வீடியோ போடலாம். துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு, துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு, ஊரை அடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ், ஊரை அடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ், நரை அடுத்த அசுணனல் மாசேவி பறை அடுத்தது போலும் என் பாரோ, நரை அடுத்த அசுணனல் மாசேவி பறை அடுத்தது போலும் என் பாரோ. ஸ்லைடு போடலாம். துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ் நரை அடுத்த அசுண நன் மாச்செவி
பறையெடுத்தது போலும். எது? என் பா. அரோ. அரோ என்பது அசை. இது எடுத்துடலாம். திரும்ப வரேன். இந்த பாட்டை எடுத்துடலாம். எத்தனையோ உதாரணங்கள் சொல்கின்றான் தன்னுடைய அவையடக்கத்தை பற்றி சொல்வதற்கு கம்பன். ஒரு பூனையை சுட்டினான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றுரு பூசை முற்றவும் நக்கு புக்கன என்று பார்க்கடலை நக்கி குடிக்க முயன்ற பூசை போல என்று ஒரு பூனைக்குட்டியை உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொன்னான். இப்பொழுது அதே போல மற்றொரு உதாரணம் சொல்கின்றான். ஒரு பறவையை சுட்டுகிறான். இந்த பறவை அசுணம் என்று ஒரு பறவை அந்த காலத்தில் இருந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த காலத்து அதுக்கு ஈக்குவலண்ட் என்ன பறவைன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுமான்னா, இசையில் மிகவும் ஈடுபாடு உடைய ஒரு பறவை அசுணம். நல்ல இசையை கேட்டு மகிழ்ந்து சந்தோஷமாக அப்படியே சொர்க்கத்தில் உட்காந்து திளைச்சுன்னு இருக்குமா அந்த பறவை. அது பிடிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. என்ன பண்ணுவாங்களான்னா, நல்ல யாழ் எடுத்து அந்த யாழை மீட்டுவார்கள், நல்ல இசை எழுப்புவார்கள், அந்த இசையில் சொக்கி போய் அந்த இசையில் மகிழ்ந்து அந்த இசையில் திளைத்து தன்னிலை மறந்து அசுணப்பறவை வந்து அந்த இசையை கேட்டு கொண்டிருக்கும். டக்குன்னு அந்த யாழ் இசையை நிறுத்திவிட்டு மகா மோசமான சம்பந்தமே இல்லாத பறை அடிப்பார்களாம். அந்த பறை வந்து அந்த அசுணத்தோட காதில் விழுந்த உடனே ஐயோ செத்து போயிடுமா அந்த பறவை. அப்படித்தான் அதை பிடிப்பாங்களாம். நல்ல இசையை எழுப்பி அசுணப்பறவையை வரவழைத்து அது அப்படியே ஒரு புலகாங்கீதம் எய்தி அதில் திளைத்து கொண்டு தன்னை மறந்த நிலையில் இருக்கும் பொழுது முன்னால் கேட்ட இசைக்கு முற்றிலும் மாறுபட்ட, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத, எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஒரு பறை போன்ற ஒரு ஒலியை எழுப்ப அது காதலை கேட்ட உடனே அந்த அசுணம் அப்படியே விழுந்து செத்து போயிடுமா. என்ன சொல்றான் கம்பன்? நல்ல நல்ல பாடல்களெல்லாம் கேட்ட பல புலவர்கள் அப்படியே அவற்றிலெல்லாம் திளைத்து கொண்டிருக்கும் பொழுது என்பா அவர்கள் செவியில் கேட்டால் அசுணப்பறவை நல்ல செவிக்கு பாடல் கேட்டு இசையில் மயங்கி கொண்டிருந்த பொழுது பறையடித்தது போல என்னுடைய பாவும் அவர்களுக்கு ஒலிக்குமே என்று கம்பன் தன்னை அவையடக்கத்தின் உச்சத்தில் நின்று சொல்லும் பாடல். அடுத்த பாடலை இப்பொழுது போடலாம், ஸ்லைடு போடலாம். துறை எடுத்த விருத்த தொகை. துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கு, உரை அடுத்த அந்த செவிகளில் போய் உறைந்து கொள்ளக்கூடிய துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு. விருத்த தொகை கம்பன் பாடல் எல்லாமே விருத்தமாகத்தான் பாடியிருக்கிறான். துறை என்பது பாடல்களின் இலக்கணத்தில் இயல்புகளில் ஒன்று துறை. துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு அவற்றையெல்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அந்த செவிகளுக்கு என் பா ஓதில் என்ன ஆகுமா? யாழ் நரை அடுத்த, நரை என்பது தேன் போன்ற கள் போன்ற, நரை அடுத்த அசுணன் நன் மாச்செவி பறையெடுத்தது போலும். நன்றான ஒரு யாழிசையை கேட்டு மயங்கி திளைத்து கொண்டிருந்த அசுணப்பறவையின் காதில் பறை ஒலி எழுப்பியது போல துறை எடுத்த தொகை கவிகளுக்கு என் பா ஓதில் அது இதே மாதிரி ஆகிவிடும் என்று மகா மோசமான கவி நான் என்று அவையடக்கத்தின் உச்சியில் நின்று சொல்லிக் கொள்பவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அடுத்த பாடல் வீடியோ. முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞர்க்கு ஒன்று உணர்த்துவன். முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞர்க்கு ஒன்று உணர்த்துவன். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும், பித்தர் சொன்னவும் பேதையர்
ஸ்லைடு போடலாம். முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞர்க்கு ஒன்று உணர்த்துவன். பித்தர் சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுவவோ. ஐயா, என்னுடைய பாட்டு மோசமாக தான் இருக்கும். நன்றாக இசையில் மயங்கி திளைத்துக் கொண்டிருந்த அசுணப்பறவையின் செவியில் பறையடித்தது போல என்னுடைய பா நல்ல துறை போக்கிய கவிஞர்களின் செவியில் ஓதினால் அதுதான் நடக்கும். என்னுடைய பா மோசமாகத்தான் இருக்கும். எனக்கு நல்ல பாடலாம் எழுத தெரியாது. நான் வக்கில்லாதவன், நான் தகுதி இல்லாதவன். ஆனால் அதுக்காக என்னை ஒதுக்கிடாதீங்க. ஏன்னா பித்தன், பேதை, தன்னை கம்பன் சுட்டி கொள்ளும் வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பேதை, பித்தன், பக்தர் சொன்னவும் இவையெல்லாம் பண்ண பெறுபவோ. இவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவற்றெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக, இவற்றையெல்லாம் ஒரு சொல்லாக மீண்டும் மீண்டும் பண்ணி பண்ணி சொல்வார்களா? அட முட்டாப்பைய உளர்றான் ஐயா, பேதை முட்டாப்பைய உளர்றான், அதையே திரும்ப திரும்ப நம்மளும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பித்தர் சொன்னவும், பைத்தியக்காரன் சொன்னது. பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் அதே போல பக்தர் சொன்னவும் தன்னை மறந்த நிலையில் ஒரு பரவச நிலையில் சொல்பவை. இவற்றிற்கெல்லாம் அதிகமாக பொருள் கொள்ள தேவையில்லை. எனவே அவற்றை ஒதுக்கிவிடலாம், அவற்றை நீங்கள் கருதுவதற்கு தேவையில்லை, பண்ண பெறுவோம் என்று இதை அப்படி ஒரு ஒதுக்கிட்டு போங்க என்று நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுவேன். யாருக்கு? முத்தமிழ் துறையின் முறைபோக்கிய உத்தம கவிஞருக்கு. ஒரு நல்ல பார்த்தேன். யாரெல்லாம் உத்தம கவிஞர்? நான் இல்லைன்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் உத்தம கவிஞர் இல்லை, ஆனால் மற்ற உத்தம கவிஞர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உத்தம கவிஞர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் என்று கம்பன் சொன்னதால் நான் உத்தம கவிஞன் அல்லன் என்று பொருள் கொள்ள வேண்டும். பக்தன் சொன்னவும் என்பது பார்த்தேன், டக்குன்னு ஒரு இது பார்த்தேன், மிகவும் சிந்திக்கக்கூடியது என்று. ஒரு பரவச நிலைமை, தன்னை மறந்த ஒரு நிலைமை. பித்தர் பேதையர் இவர்களுக்கு பக்தர் ஈக்குவலா என்பது கேள்விக்குரியது. அதான் ஒரு அறிஞர் சொல்லியது வாஸ்தவம்தான். ஆனால் அவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம் என்பதாக கம்பன் சொல்கிறான். யாருக்கு சொல்கிறான்? உத்தம கவிஞர்களுக்கு. எனவே நான் அதம கவிஞன் என்பதை கம்பன் சொல்லாமல் சொல்லி நமக்கு அவனுடைய அவாயடக்கத்தை உணர்த்துகிறான். அடுத்த பாடல் வீடியோ. அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள், அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள், தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ, தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ, இறையும் ஞானம் இலாத என் புன்கவி, இறையும் ஞானம் இலாத என் புன்கவி, முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ, முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. சங்கீத ஞானமும் ஞானம் இல்லாத அந்த வார்த்தை வருது, தன்யாசி. ஓகே, இதை ஸ்லைடு போடலாம். அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள், தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ. என்னெல்லாம் உதாரணம் கொடுக்குறான் பாருங்க. இதே வச்சுமா. அப்புறம் அடுத்தது எனக்கு அப்புறம் வரலாம். இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி, முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ.
ஒரு பெரிய ஸ்டேஜ், ஆடரங்கு, அறை, அதில் ஆட போகிறாங்க. அங்கே ஒரு சின்ன பிள்ளை, மடப்பிள்ளை, அவன் போய் அந்த தரையில் போய் கூடு கடா கீறி கீறி வைக்கிறான். இதை அந்த தச்சர் என்பது கார்பெண்டர் என்று கொள்ள வேண்டாம், அந்த அரங்கத்தை செய்தவர், அந்த அரங்கத்தை நிர்மாணித்தவர் என்று கொள்ளலாம். ஏதோ சின்ன பிள்ளைங்க ஏதோ லேசாக விளையாட்டு போறியா விடியா என்று ஒதுக்கி தள்ளி விடுவார்களே ஒழிய, காய்வரோ கோபப்பட மாட்டார்கள், சினப்பட மாட்டார்கள், அந்த குழந்தைகளை கோபிக்க மாட்டார்கள், போட்டு 2 தட்டு தட்ட மாட்டாங்க. அறையும் ஆடரங்கும் அந்த இடத்தில், அறையிலோ ஆடரங்கத்திலோ மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின், தரை என்பது சின்ன ரானாதான் இருக்கணும், தரை, ஃப்ளோர். கவிதைக்காக பெரியரா போட்டு இருக்கிறான் கம்பன். தரையில் கீரிடின். அந்த மாதிரி குழந்தைகள் எங்கேயோ போய் அங்கே வந்து லேசாக கோடு போட்டாலோ இல்லை ஆணியை வச்சு கீறினாலோ ஒரு ஸ்லைட்டு டேமேஜ் உண்டாக்கினாலோ அதற்கு ஒவ்வாமையாக ஏதாவது ஒரு செயல் செய்து விட்டாலோ அந்த தச்சர்கள் கோவித்து கொள்ள போகிறார்களா? அட அப்படி எடுத்துக்குங்க ஐயா, நானும் ஏதோ கவின்னு சொல்ல வந்துட்டேன், நீங்கள்லாம் கோவிச்சுக்கலாமா? அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளை நான் கோலம்லாம் ஒன்றும் போடலை, ஏதோ லேசாக கீறி வச்சுட்டு இருக்கேன், அங்கே எங்கேயுமா 2 இழுப்பு இழுத்துருக்கேன், அவ்வளவுதான். அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ. அதுபோல நான் யாரு? இறையும் ஞானம் இல்லாத, இறை கொஞ்சம் கூட சிறிதளவு கூட, இறையும் ஞானம் இல்லாத, அறிவில்லாத, ஒரு மண்ணும் தெரியாது எனக்கு, மக்கு பயனா, அதோட நிறுத்தின்னு இருக்கலாம் கம்பன். இறையும் ஞானம் இல்லாத என் கவி சொல்லியிருக்கலாம். இறையும் ஞானம் இல்லாத என் கவி சொல்லலை, இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி. மோசமான, புண்மையான, கீழ்மையான, லாயக்கில்லாத என்னுடைய கவி இதை கேட்டு முறையில் 100 உணர்ந்தோறும் முனிவரோ. கோச்சுப்பாங்களா? மாட்டாங்க, கோச்சிக்க கூடாது என்று அதை ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறான். என்ன ஒரு அடக்கம் பாருங்க. என் புன்கவி. கம்பன் தன்னுடைய கவிதையை பற்றி அவன் சொல்லிக் கொள்ளும் வார்த்தை என் புன்கவி. புண்மையான, கீழ்மையான, கேவலமான, லாயக்கில்லாத கவி என்னுடைய கவி. அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். கம்பனுடைய அடக்கம் அவனை அமரத்துவம் வாய்ந்தவனாக ஆக்கியிருக்கிறது. அடக்கம் அமரருள் உய்க்கும், உய்த்திருக்கிறது. இரவாமை பெற்றிருக்கிறான் கம்பன் அவனுடைய அடக்கத்தால். அடக்கம் அமரருள் உய்க்கும். கம்பனை அந்த அடக்கம் அமரருள் இரவாமை தந்து உய்த்திருக்கிறது. அதனால்தான் 9ஆம் நூற்றாண்டில் பிறந்த அவனை இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டிலும் ஏராளமான கம்பன் கழகங்கள், நானும் கம்பராமாயணம் சொல்றேன்னு 5 வருஷமா நீங்களும் விடாம வந்துட்டு இருக்கீங்க. கம்பனுடைய புகழ், அவனுடைய அடக்கம் அவனை எங்க கொண்டு வச்சிருக்கு பாருங்க. அடக்கம் அமரருள் உய்க்கும். அற்புதமான ஒரு வார்த்தை. அடுத்த பாடல் வீடியோ போடலாம். தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய. தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய. நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு அரு. நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு அரு.
எடுத்துடலாம், ஸ்லைடு போடலாம். தேவபாடையின் நிக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரோ. தேவபாடை, பாடை என்பது பாஷை, தேவ பாஷை, சமஸ்கிருதம் வடமொழி. தேவ பாஷையில் இக்கதை செய்தவர் மூவர். அங்க நிறுத்திப்போம். கம்பனுக்கு முன்னால் வடமொழியில் ராமகாதையை வடமொழியில் செய்து தந்தவர்கள் 3 பேர். இந்த 3 பேர் யார் என்பது விவாதத்திற்கு உரியது. இவர்கள்தான் என்று திட்டவட்டமாக யாரும் சொல்வது இல்லை. உத்தேசமாக யூகிக்கலாம், ஒரு கணிப்பு சொல்லலாம். பெரும்பாலானவர்கள் சொல்வது, ஐயமில்லாமல் எல்லோரும் சொல்வது, ஒன்று வான்மீகர், வான்மீகி, ராமாயணத்தின் மூலத்தை எழுதியவர், வான்மீகி ராமாயணம். அடுத்தவர் வசிஷ்டர் என்று சொல்கிறார்கள், யோக வசிஷ்டம் என்று ஒன்று எழுதினார். ஆனால் ராமாயணம் முழுவதுமாக சொல்லப்படவில்லை, ஆனாலும் அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்தது போதாயனர் என்பது, போதாயனர் ராமாயணம் எழுதினார் என்று சொல்லப்படுகிறதே ஒழிய அந்த ராமாயணம் இருப்பதாக நான் அறிந்த மட்டில் தெரியவில்லை. பலரும் அது இருப்பில் இல்லை என்று தான் சொல்கிறார்கள். ஸோ இது ஒரு 3 பேர் சொல்றாங்க, வான்மீகர், வசிஷ்டர், போதாயனர். இன்னும் ஒரு சாரார் அந்த காலத்தில் வழக்கில் இருந்தவை, வான்மீக ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், சம்பு ராமாயணம் என்று. இதில் சம்பு ராமாயணம் என்பதை பற்றியும் நான் கேள்விப்பட்டதில்லை. அத்தியாத்ம ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கிறோம். துளசிதாசர் எல்லாம் காலத்தார் பின்னால் வந்தவர்கள். ஆக 3 பேர் செய்திருக்கிறார்கள் என்று கம்பன் சொல்கிறான். தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர், அப்படி இருக்கட்டும். அந்த மூவரானவர் தம்முளும், அந்த 3 பேர் சொன்ன அந்த ராமாயணம், தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினான், முந்திய நாவினான், முதன்மையாக நிற்கக்கூடியவன் அல்லது முதலாமவன் அல்லது காலத்தால் முற்பட்டவன் என்று கூட கொள்ளலாம். அவன் முந்திய நாவினான், அவன் வான்மீகன். தேவபாடையின் நிக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினான், அந்த வால்மீகன் உரையின்படி அவனுடைய ராமாயணத்தை, அவன் சொன்ன வடமொழி நூலை அடிப்படையாக கொண்டு நான் தமிழ்ப்பாவினால் இது உணர்த்திய பண்பு அரோ என்பது என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று. இது அவையடக்கத்தின் இறுதி பாடல். தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ்ப்பாவினால் இது உணர்த்திய பண்பு அரோ என்பது பாடல். அரோ என்பது அசைச்சொல், அதை விட்டு விடலாம். இதுதான் பொதுவாக சொல்லப்படும் வான்மீகத்தின் வழியாக நான் தமிழ் பாடல் வழியாக சொன்ன பண்பு. பண்பு என்பது செயல் என்று கொள்ளலாம், செய்கை என்று கொள்ளலாம், நான் செய்த முறை என்று கொள்ளலாம். இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு அபிப்பிராய, பொதுவாக உரையாசிரியர்கள் இவ்வாறு தான் சொல்கிறார்கள். நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய வியாக்கியானம். ஒப்புக்கொள்பவர்கள் ஒப்புக்கொள்ளலாம், இல்லைன்னா வழக்கம் போல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி, எப்பொருள் யார் யார் வாழ்க்கைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கம்பன் பாடிய பாடல் தமிழ் பாடல் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது மலையாளத்திலேயோ இல்லைன்னா அவன் இருந்த காலத்தில் என்ன மொழிகள் இருந்ததோ தெரியாது, வடமொழியோ இல்லைன்னா கன்னடமோ தெரியாது, அதில் செய்யவில்லை என்பது ரொம்ப பாடலை படுது. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என்று ஆரம்பித்த பொழுதே இது தமிழில் செய்யப்பட்ட கதை என்பது மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. எனவே தமிழ்ப்பாவினால் இன்று தமிழ்ப்பா என்று அந்த தமிழ் என்ற அந்த சொல்லை பா என்ற சொல்லுடன் கூட்டி தமிழ்ப்பாவினால், தமிழ் கவிதையால், தமிழ் செய்யுள்களால், தமிழ் மொழியில் நான் உணர்த்திய பண்பு
என்று கொள்வது அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பது அடியனுடைய அபிப்பிராயம். நான் இதை எவ்வாறு பொருள் கொள்கிறேன் என்றால், தேவபாடையின் நிற்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் பாவினால் இது உணர்த்திய தமிழ் பண்பு அரோ என்று தமிழ் என்ற வார்த்தை பண்பு என்ற வார்த்தையுடன் சேர்ந்து வர வேண்டும். கொண்டு கூட்டி தான், வேற கம்பன் இப்படித்தான் பாட்டை எழுதியிருக்கான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தமிழ் என்ற சொல்லை தமிழ் பா என்று பாவுக்கு அடைமொழியாக பாவை சுட்டுவதாக தமிழை கொள்ள வேண்டுமா, பண்பை சுட்டுவதாக தமிழை கொள்ள வேண்டுமா என்பது அடியனுடைய ஒரு சிறிய கேள்வி. நான் தமிழ் பண்பு என்று கொள்கிறேன். தேவபாடையின் நிற்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் பாவினால் இது உணர்த்திய தமிழ் பண்பு. அவ்வளோதான், அரோங்கத ஆசை. தமிழ் பண்பு அது என்ன பெரிய தமிழ் பண்பு, கம்பன் உணர்த்திய தமிழ் பண்பு என்று கேட்டால், இதற்கு விடை கம்பன் காப்பியத்திற்குள்ளேயே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒன்று, அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இது தமிழ் பண்பு. ஏனென்றால் அறத்தின் ஊங்கு இல்லை ஆக்கம், அவ்வளவுதான். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்று அறம் 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 என்று அறத்தையே வலியுறுத்துவது தமிழின் பண்பு. எனவே நான் உணர்த்திய தமிழ் பண்பு என்னவென்றால், ஒன்று, அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இது நான் உணர்த்திய தமிழ் பண்பு. பாவினால் நான் உணர்த்திய தமிழ் பண்பு. அறம் வெல்லும் பாவம் தோற்கும், இது ஒரு தமிழ் பண்பு. நான் இதுக்கு நிறைய இப்போ எந்த கம்பனுக்கு முன்னால் இருந்த எந்த இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் அறம் அதை விட உயர்ந்தவ எதுவுமே கிடையாது. அறத்தின் ஊங்கு இல்லை ஆக்கம் சொல்லிட்டான் வள்ளுவன். அறநெறி முதற்றே அரசின் கொட்டும். முதற்றே அந்த ஏகாரம் ரொம்ப முக்கியம் என்று அறம் வலியுறுத்தப்பட்ட தமிழர்கள். அந்த தமிழ் பண்பு அறத்தை அறம் வலியுறுத்தல் என்றே குரலுக்கு அறம் செய்ய விரும்ப யாரோ போட்டிருக்காங்க. ஆமா, அது எந்த ஔவையாருன்னு தெரியாது. ஸோ அறம் 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 வெல்லும் பாவம் தோற்கும் என்ற தமிழ் பண்பை உணர்த்த நான் சொன்ன பாடல் இது என்று ஒரு பொருள். இன்னொரு தமிழ் பண்பு, இதுவும் முக்கியமான தமிழ் பண்பு. என்ன தமிழ் பண்பு என்றால், ஒருவனுக்கு ஒருத்தி, பிறன்மனை நோக்காத பேராண்மை என்பது வள்ளுவனால் வலியுறுத்தப்படுவது. பிறன்மனை நோக்காத பேராண்மை, ஒருவனுக்கு ஒருத்தி, இதையும் வலியுறுத்துவதற்காக, இந்த தமிழ் பண்பையும் வலியுறுத்துவதற்காக, இரண்டு தமிழ் பண்புகளை வலியுறுத்துவதற்காக நான் பாவினால் உணர்த்திய இரு தமிழ் பண்பு அரோ. ஒன்று அறம் வெல்லும் பாவம் தோற்கும், இன்னொன்று பிறன்மனை நோக்காத பேராண்மை. இந்த இரண்டையும் மிக தெளிவாக கம்பன் தன்னுடைய காப்பியத்திலேயே சுட்டியிருக்கிறான். அந்த இரண்டு இடத்தையும் பார்த்து விடலாம். வால் போடலாம். முதல் வால், அன்னதே முடிந்தது கைய அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்னும் இது இயம்ப வேண்டும் தகையதோ இனிமற்று உன்னால் உன்னிய எல்லாம் முற்றும் உனக்கும் முற்றாதது உண்டோ பொன்னகர் புகுதி என்ன புகழ்ந்தவள் இறைஞ்சி போனாள். புகழ்ந்து அவள் இறைஞ்சி போனாள். அவள் லங்கினி, இலங்கா மாகரத்தை காப்பாற்றி இருக்கின்ற காவல் செய்து கொண்டிருந்த இலங்கினி என்னும் அரக்கி. அன்னதே முடிந்தது ஐய, அனுமன் இலங்கினி போர் நடக்கிறது. அனுமன் ஓங்கி ஒரு குத்துகிறான். இலங்கினி கீழே மயங்கி விழுகிறாள். அப்பொழுது சொல்கிறாள், இந்த அறை வாங்கினா எனக்கு விடுதலை என்று பிரம்மன் எனக்கு சொல்லி இருக்கிறான். எனவே அன்னதே முடிந்தது ஐய, அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இது கம்பனுடைய காப்பியத்தின் பாவிகமாகவே கொள்ளப்படுகிறது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இது நாவினால் நான் உணர்த்திய தமிழ், பாவினால் நான் உணர்த்திய தமிழ் பண்பு. முதலாவது பண்பு இது, அறம் வெல்லும் பாவம் தோற்கும்.
அடுத்த பாடல் கம்பன் உணர்த்தும் தமிழ் பண்பு. அடுத்த பாடலை போடலாம். சுந்தரகாண்டத்தில் சீதை அனுமனிடம் சொல்லும் பாடல். வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் என்று இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற தமிழ் பண்பு ஆகிய தேவபாடையின் நிக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முளும் முந்தைய நாவினான் உரையின்படி நான் பாவினால் உரைத்த தமிழ் பண்பு இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று தமிழ் பா என்பதை தமிழ் பண்பு என்று கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. ஒப்புக்கொள்ளனா ஒப்புக்கல, இல்லைன்னா உங்கள் இஷ்டம். நான் யாரையும் வலியுறுத்த போவதில்லை. இவ்வாறு பொருள் கொள்ளும் பொழுது பாடல் இன்னும் சிறக்கிறது. பாடலுக்கு இன்னும் ஒரு அழகு, ஒரு வலிமை, ஒரு பொருள் சேர்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்த பாடல் வீடியோ. நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பியதோம் அருமா கதை சடையன் வெண்ணை நல்லூர்வையின் தந்ததே. இது சங்கீத கச்சேரிகள் பொதுவாக சுருட்டியில் முடியும். நிறைவு மத்தியமாவதி ஸ்ரீராகம், அதுக்கு பதிலாக சுருட்டியிலும் முடிவது. திருப்பாவினுடைய இறுதிப்பாட்டு சுருட்டியில் தான். அதே போல சுருட்டியில் இறுதி பாடலை பாடி முடித்த லலிதாவுக்கும் மீனாட்சி அவர்களுக்கும் நன்றி. பாடலை போடலாம், ஸ்லைடை போடலாம். நடையின் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் துடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெள்ளை நல்லூர் வயின் தந்ததே. 11வது பாடல் இது. 3 பாடல் கடவுள் வாழ்த்து, 7 பாடல் அவையடக்கம், 7 3 10. 11வது பாடல் பாயிரத்தின் இறுதி பாடல். கதை எந்த இடத்தில் நிகழ்ந்தது என்பதை சொல்லும் பாடலாக கம்பன் அமைத்து தந்திருக்கிறான். நடையின் நின்றுயர் நாயகன், இவன் திருமால், மகாவிஷ்ணு. நடையின் நின்றுயர் நாயகன், இதற்கு பொருள் சொல்ல தேவையில்லை. அவனுடைய தோற்றம், தோற்றம் என்பது அவதாரம், தசாவதாரம், 10 அவதாரங்கள். நடையின் நின்றுயர் நாயகன் தோற்றத்தில் 10 அவதாரங்களுக்குள் இடையே ஒன்றாக நிகழ்ந்த ராமாவதார பேர். இதுதான் கம்பன் தன்னுடைய காப்பியத்திற்கு வைத்த பெயர். ராமாவதாரம், ராமாயணம் இல்லை, ராமாவதாரம் என்பது கம்பன் தன்னுடைய நூலுக்கு வைத்த பெயர். அந்த நடையின் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய. தொடை என்பது செய்யுளின் ஒரு இலக்கணம், இல்லைன்னா அழகு. தொடை நிரம்பிய தோம் அரு. தோம் என்றால் குற்றம், பிழை, தீங்கு, தீமை. தோம் அரு மாக்கதை, நம்முடைய குற்றங்களை எல்லாம், நம்முடைய பீழைகளை எல்லாம் அறுக்கக்கூடிய மாக்கதை. இந்த பெரிய கதையானது எங்கே தந்தது? நான் யாத்து, நான் எழுதி தந்தது எங்கே என்றால் சடையன் வெண்ணை நல்லூர் வயின். வயின் என்பது அந்த இடம். வெண்ணை நல்லூர் சடையன், வெண்ணை நல்லூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய சடையன், சடையப்ப வள்ளல், அவன் இருக்கக்கூடிய வெண்ணை நல்லூர் என்ற ஊரில் நான் இந்த காதையை எழுதியிருக்கிறேன் என்று கம்பன் பதிவு செய்கிறான் 11வது பாடலில். ஆக 11 பாடல்கள் மட்டும்தான் இன்றைய வகுப்பில் நம்மால் பார்க்க முடிந்தது. இசைபட வாழ்ந்தோம்.
என்பதில் எனக்கு பெருமை. அந்த இசையை தந்த லலிதா ஜவஹர், அந்த இசைக்கு ஏற்பாடு செய்த தமிழிசை செம்மல் மீனாட்சி ஜெயக்குமார் அவர்கள் இருவருக்கும் நன்றி கூறி என்னுடைய இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பும் ஆற்றுப்படலம் அன்று, அடுத்த வகுப்பு காப்பு செய்யுட்கள், அதன் பிறகு கம்பன் குறித்த தனியன்கள். அது கம்பன் குறித்த தனியன்கள் அனுமார் வால் மாதிரி நீண்டு கொண்டே போகிறது. அது ஒரு வகுப்புல வருமா, 2 வகுப்புல வருமா, 3 வகுப்புல வருமானு தெரியாது. அவ்வளவு சுவை மிகுந்த பாடல்கள். அதன் பிறகு டிசம்பர் மாதம் மிடில்லையோ டிசம்பர் மாதம் டுவோது எண்டிலேயோ ஆற்றுப்படலத்திற்குள் செல்வோம் என்று எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. இருந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. மீனாட்சிக்கும் லலிதாவுக்கும் குறிப்பாக நன்றி. கார்த்திக், ஒவ்வொருவராக நீங்கள் அன்மியூட் பண்ணி அவர்களை பேசுவதற்கு அனுமதிக்கலாம். தயவு செய்து பேசுபவர்கள் ஒவ்வொருவராக பேசுங்கள். மற்றவர்களுடைய பேச்சுக்கு குறுக்கே இடையூறு இல்லாமல் பேசுங்கள். எல்லோருக்கும் வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம். வரதராஜன். நமஸ்காரம். நமஸ்காரம். ஒரு செய்தி, அந்த பித்தர் பேதை வரிசையில் பக்தரை வச்சது எனக்கு எதுவும் அது நீட்டல் விகாரமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன பதர்ன்னு சொல்லியிருக்கார். அதாவது பித்தர் பேதையர் வரிசையில பக்தர், ஏன்னா அவனே ஒரு பக்தன், கம்பனே ஆகச் சிறந்த பக்தன். அதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் இருந்திருக்கா. அந்த வரிசையில பக்தர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அபிராமி பட்டர் சொல்லி அம்பிகையே வந்தாலே, அப்ப ஆண்டவனே இறங்கி வரான் பக்தருக்கு. ஒரே சுரேஜமே, நீ சொன்ன அதே அபிராமி பட்டரை எடுத்துக்கோ. அவர் ஏதோ ஒரு மோன நிலையில இருந்தார், வந்து கேட்டார் இன்னைக்கு என்னது பௌர்ணமி அப்படின்ட்டார். பக்தர் சொன்னதை பண்ண பெறுவோமோ, அதேதான். அவங்க ஒரு டிரான்ஸ், கரெக்டா சொல்ல போனா அதுதான் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை தான் வருவது. ஐ ஸ்டில் பிலீவ் அந்த வார்த்தை பக்தர் தான், பக்தர் தான். தே ஆர் இன் எ டிரான்ஸ். அப்ப சொல்றக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நீ பதர் என்பதை பத்தர் என்று நீ அப்படி சொல்ற, எனக்கு அப்படி பட் இது you are entitled for your opinion, I am entitled for my opinion. இந்த பக்தர்னு சொன்னது நான் புரிந்து கொள்வது, ஒரு டிரான்ஸ் நிலைமையில் இருக்கும் பொழுது, தன்னை மறந்த நிலைமையில உச்சகட்ட இதில் இருக்கும் பொழுது பிழை செய்து விடுவார்கள். அந்த பிழை தான் அபிராமி பட்டர் பண்ணது, அவ்வளவுதான். நான் அதே தான் சொல்றேன். இது பார்வை. நன்றி சுரேஷ். சுவாமி சரணம். ஒரு குவிக் அப்சர்வேஷன். அந்த பூனை பால் கடலை குடிக்க முயல்றத மாதிரி, அதே மாதிரி ஒரு கம்பேரபிள் ஒரு ஊமை காளிதாசர் ரகுவம்சத்தை எழுதுறதே அதையே சொல்றார். அந்த ஸ்லோகத்தை நான் போட்டிருந்தேன். இதுல எங்க சூரிய வம்சம் அவர்களுடைய பிரபாவம், எங்க என்னுடைய அல்பமதி குறைந்த அறிவு, எப்படி ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு தோணியை வச்சுட்டு பெருங்கடலை தாண்டறதுக்கு ஆசைப்படுறானோ, திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பேன் அஸ்மி சாகரம் மும்பார். எப்படி ஒரு மாபெரும் கடலை ஒரு சின்ன தோணிக்குள்ள ஏறிண்டு ஒருத்தன் அதை தாண்டறதுக்கு ட்ரை பண்றானோ, அது மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னுடைய அந்த ரகுவம்சத்தை பத்தி பேசுறதே அவர் சொல்லுவார். 2 பேரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி இவ்வளவு சின்ன ஒரு சாதனத்தை வச்சுன்னு பண்ண முடியுங்கிறது சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சங்கரையர், தேங்க்யூ. மற்றவர்கள்? வணக்கம் மீனாட்சி. சொல்லுங்க மீனாட்சி. முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழிசை செம்மலுக்கு நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. அதையும் நீங்க பதிவு பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஆண்டவன் அருளில் உங்க பெரியவங்க ஆசீர்வாதத்துல விருது கிடைச்சிருக்கு. எனக்கு 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எப்பயுமே அடியேன் அப்படின்னு உங்களை சொல்லிப்பேன். நீங்க அந்த அடியேனுக்கு இந்த கம்பர் அவ்வளவு அவையடக்கம் சொன்னது ஒரு முக்கிய காரணமா, அது அப்படியே அந்த வழியிலேயே நீங்க வரதுனால அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். 2வது முக்கியமான விஷயம், தமிழ் பண்பு பத்தி நீங்க சொன்னேன். அந்த பாடலை பிரிக்கும் போது பண்பு, தமிழ் பண்பு எடுத்துக்கணும்னு அதுல 2 விஷயத்த கோட் பண்ணேன் நீங்க முக்கியமா. வாழுல ஒண்ணு அறம் வெல்லும், இன்னொன்னு ஒருவனுக்கு ஒருத்தி. அந்த 2 விஷயம் சொன்னேன். இதுல ஃபார்ச்சுனேட்லி 2 விஷயத்தையும் சொல்றதும் லேடிஸ் தான்.
அது வந்து அரக்கி ஒருத்தி சொல்றான், இது வந்து சீத்தை ஒருத்தி சொல்றா. சோ அறம் வந்து லேடிஸ் மூலமா தான் எடுத்து ஏம்பப்படுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த ஆண் மக்கள் நிறைந்த சபையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து தமிழ் பண்பு சொன்னேன். தமிழ் பண்பு ஒருவனுக்கு ஒருத்தின்னா தமிழ் கடவுள் முருகன் தானே. ஆமா, முருகன் இருதாரத்துடன் இருக்கிறாரே. அதுக்கு வேற வியாக்கியானம் இருக்குமா? அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்றோம். இல்ல இல்ல, அது சித்தி புத்தி, அது ஞானவேல் சக்திவேல், அதெல்லாம் விட்டுடுங்க. ஜஸ்ட் சொல்றேங்க, அந்த தாரம்னா மனைவி தானே அந்த கணக்குல. ஓகே, அது சும்மா சொன்னது. சோ அப்புறம் இந்த ராமாயணம் பத்தி நீங்க சொன்னேன், அவர் மூவர் பாடிய ராமாயணம்னு. அருணாச்சல கவிராயர் அப்படிங்கிற ஒருத்தர் சீர்காழி மூவர்ல ஒருவர். அவர் வந்து தன்னுடைய ராமநாட கீர்த்தனையை எழுதும் போது நான் 18 ராமாயணத்தை படிச்சுட்டு 18 ராமாயணம் இருக்கு. அதுல 12 ராமாயணம் தான் எனக்கு கிடைச்சது. அந்த 12 படிச்சுட்டு தான் நான் இந்த ராமாயணத்தை எழுதுறேன் அப்படின்னு அவர் கொண்டு போறார். சோ அருணாச்சல கவிராயர் காலத்திலேயே இத்தனை ராமாயணங்கள் இருந்துள்ளன. அருணாச்சல கவிராயர் அப்போ கம்பருக்கு பின்னாடி, இப்பதான் சமீபத்துல 17-18 செஞ்சுரி. ஆனா கம்பர் ராமாயணங்கள் எக்கச்சக்கமாக உள்ளனங்கிறது வந்து நிஜமா தெரிய வர்றது. ரொம்ப அற்புதமான, வழக்கம் போல ரொம்ப அழகான ஒரு இந்த பதிவு இது. பாலகாண்டம் ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். மிஸ் பண்ணாம ஒரு வாரமும் நான் வரேன். இருந்து கேட்ட அனைவருக்கும் நீங்க சொன்னேன், நாங்க இருந்து நடந்து கிடந்து பல்வேறு நிலைகள்ல நாங்க கேட்கிறோம். சோ எங்கள மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வகுப்பெடுக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. வணக்கம். தேங்க்யூ மீனாட்சி. ஒரு முக்கியமான விஷயம் ஐயா, மீனாட்சி, உங்களால பாட முடியுமா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் பயமுறுத்தினேன். நீங்க பாடலைன்னா நிலைய வித்வான் பாடிடுவார் அப்படின்னு சொன்னேன். நிலைய வித்வான் பாடுறதுக்கு வாய்ப்பு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களே பாடுறோம் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. சொல்லுங்க ஐயா, திண்ணப்பன் ஐயா, சொல்லுங்க. நான் சில கருத்து. இந்த வகுப்பு வந்து பாலோடு தேன் கலந்த அற்றேங்கிற திருக்குறளை நினைவுபடுத்தி, இசையும் இயலும் அருமையா அமைஞ்சிச்சியா. அடுத்த திருக்குறள் பணியுமாம் என்றும் பெருமை என்பத கம்பன் அழகா கவி சக்கரவர்த்தி தன்னுடைய பணிவை காட்டுகிற. அடுத்தது ஐயா, கேக்குதா? நல்லா கேக்குதுயா, நல்லா கேக்குது. ஞானத்தின் திருவுருவம்னு சொன்ன அந்த சம்பந்தர் மாதிரி உங்களை நினைக்கிற போது திறமையின் திருவுருவமே என்ற அந்த பெரிய பிரான பாடல் வருது. அதுக்கு அடுத்து இந்த வகுப்புல உடல் மொழி இருக்கு பாருங்கய்யா. உடல் மொழி அது பாடி லாங்குவேஜ். பல இடங்கள்ல நீங்க வியந்து வியந்து சொன்னது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏற்ற இறக்கம். அந்த அதுக்கு அடுத்தது முதல், அதாவது இந்த முதல்ங்கிற போது திறமை, அதை நல்லா சொன்னீங்க. அருமையான பல இடங்கள்ல எடுத்து சொன்னீங்க. அது முதல் வகுப்பு இருக்க, அது முதன்மையான வகுப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பு. அதற்கு அடுத்தது என்னன்னா இந்த தமிழ் பண்பு அப்படிங்கிறீங்க கொடுத்த விளக்கம் இருக்க அருமையா. அதாவது தமிழ் பண்பை எப்படியெல்லாம் கம்பர் எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்தான். காதல், திருமணம், கற்பு, அதெல்லாம் அந்த இடத்துல தமிழ் பண்புன்னு நீங்க சொன்ன அருமை ரொம்ப போற்ற வேண்டிய உன்னையா. நல்ல சிறப்பான வகுப்பு. நடையின் நின்றுயர் நாயகன் அப்படிங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் நடந்தது நாகமும் நான நடந்தான் என்று அவன் நடைய காட்டுறது மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது அவன் நடந்து பிறருக்கு காட்டிய ஒழுக்கங்களையும் அவன் நடத்தையை நமக்கு காட்டிய நடையின் நின்றுயர் நாயகன் என்ற அந்த தொடர் அருமையான தொடரையா. அது கம்பன் தவிர யாரும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நல்ல வகுப்பு இன்னைக்கு, நல்ல ஆரம்பம், தொடக்கமே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து இந்த பணியை தொடர்ந்து முடிக்க வேண்டும். இறைவனை நம்புகிறேன், இறைவனை வாழ்த்துகிறேன். ஐயா வணக்கம். ஐயா, ஆசான் உங்க வாயால இவ்வளவு பெரிய பாராட்டு கிடைச்சது எனக்கு இறை அருள். நன்றி, கோடானு கோடி நன்றி ஐயா. ஐயா வணக்கம். துரை தனபாலன். சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்ப தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு எப்படி 2 மனைவிகள் அப்படின்னு ஒரு மீனாட்சி அம்மா சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்கு. முருகன் தமிழ் கடவுள்னு உருவாக்கப்பட்ட போது அவருக்கு 2 மனைவிகள் கிடையாது. அவர் சுப்பிரமணியனாக உருமாற்றம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2 மனைவிகள் கதையெல்லாம் உருவானது. அதை வந்து தெரிவிச்சுக்கிறது. நன்றி ஐயா, நன்றி துரை. ராஜாமணி ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல, ராமகிருஷ்ணன் ஏதோ சொல்ல வந்தாரு.
ராமகிருஷ்ணன் சொல்லுங்க. ராமகிருஷ்ணன் நமஸ்காரம். நமஸ்காரம். ராமகிருஷ்ணன் அதாவது மீனாட்சி அம்மா சொல்லும்போது வெவ்வேறு நிலையில ஒருத்தர் இதுல கேக்குறாங்க அதுல கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல நானும் ஜெயமாவையும் படுத்துட்டே கேக்குறோம். இப்ப அதாவது ஒரு ஒரு கவியரசர் இளந்தேவன் ஒருத்தர் வந்தார் நம்ம சங்கத்துக்கு. அவர் வந்தபோது எழுதினார் அவருடைய குறிப்பில், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது இங்கு என் கடன் கிடந்து பணி செய்வதே அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னார். அதனால நாங்க படுத்துட்டே வேலை செய்யறதுனால அவர் குறிப்பிட்டார். அது மீனாட்சி அம்மா சொன்னதுக்கு நாங்களும் அதை ஒப்புதல் கொடுக்குறோம். நன்றி நன்றி ராமகிருஷ்ணன், நன்றி. நமஸ்காரம் சார். ராஜாமணி. ராஜாமணி சொல்லுங்க. எங்க ஸ்வீடன்ல இருந்தா? ஆமா சார், ஸ்வீடன். ஓகே சொல்லுங்க. டைம் சரியா கவனிக்க முடியாதனால 10 நிமிஷம் லேட்டா வர முடிஞ்சது. இங்க டைம் மாத்திருக்காங்க. இப்ப அது போயிட்டு போகுது. முதல் 3 பாடல் இறை வணக்கம், அடுத்து தன்னடக்கம், அதன் பிறகு உடனே செய் நன்றி. முடிக்கும் போது உடனே சடனையே அதுல எடுத்த உடனே குறிப்பிடுறாரு பாருங்க. நல்ல பாடல், நல்ல பார்வை, நல்ல பார்வை. தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் கம்பர். கரெக்டியா? கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது இவ்வளவுதான். அடுத்தது செய் நன்றி. நல்ல பார்வை ராஜாமணி. தேங்க்யூ. மற்றவர்கள்? ஸ்ரீமதி பேசுறேன். இந்த யோக வாசிஷ்டம் என்பதை பற்றி குறிப்பிட்ட யோக வாசிஷ்டம் என்பது முழுதும் அது அத்வைத ஞான நூல். அதுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் வசிஷ்டர் ஒரு ராமாயணம் எழுதியதாக சொல்கிறார்கள். அது நடைமுறையில் இல்லை. இரண்டாவது, நீங்க கணபஞ்ச ராகத்தை பற்றி குறிப்பிட்டு அதுல ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது. நாட்டையில் ஆரம்பித்து ஸ்ரீ வரைக்கும் உண்டான அந்த தொகுப்புல ஸ்வரஸ்தானங்கள் மொத்தம் இசையில், கர்நாடக இசையில் மொத்தம் 7 என்று நாம் குறிப்பிட்டாலும் மொத்தம் 16 ஸ்வரஸ்தானங்கள் உண்டு. அதாவது ரிஷபம் 3ஆக பிரிகிறது, காந்தாரம் 3ஆக இருக்கிறது, மத்தியமம் 2ஆக இருக்கிறது, அதன் பிறகு தைவதமும் நிஷாதம் அதுவும் 3 வருகிறது. எல்லாவற்றையும் சேர்த்தால் 16 ஸ்வரங்கள் வருகிறது. இந்த 5 ராகங்களிலும் அந்த 16 ஸ்வரங்களும் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அதனால மிக மிக மங்களகரமாக இந்த 5 ராகங்களையும் பாடுவது முறை. அதனால தான் கனராக அந்த தியாகராஜர் இயற்றிய அந்த 5 பஞ்சரத்ன கீர்த்தனைகளையும் எல்லாரும் மிக மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். தேங்க்யூ தேங்க்யூ. மற்றவர்கள்? ஐயா, நம்ம மீனாட்சி அந்த முருகனை பத்தி சொன்னாங்களே, அதாவது இந்த எல்லா சிலையுமே ஒரு அறிகுறிதான். காணாத உருவினுக்கும் அருவினுக்கும் நீள்குறியாம் சிவலிங்கம்னு சேக்கரார் பாடுறாரு. அப்போ ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு கருத்து இருக்கிறது. அது மாதிரி இந்த ஆசை, அதாவது நாலேஜ், ஆக்ஷன் அப்படி சொல்றோம்ல, 3 அது மாதிரி உள்ளதுதான் ஆட்டிடியூட். அந்த மாதிரி 3ஐயும் காட்டுவதற்கு தான் இந்த 3 உருவங்கள் முழுக்க நம்ம அப்படியே 2 மனைவியும் எடுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய கருத்து. நன்றி ஐயா, நன்றி. மற்றவர்கள் ஏதாவது? வணக்கம், நான் மல்லிகா ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க மல்லிகா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் வாழ்த்துல இருந்து எனக்கு ராமாயணம் கேக்குறது இன்னில இருந்துதான் அப்படியே கேக்குற மாதிரி எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி முதல்ல ஸ்டோரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் காட்டுவாங்களே, அதே மாதிரி இப்ப எல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து குழந்தையில இருந்து பார்க்க போற மாதிரி கடவுள் வாழ்த்துல இருந்து ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2021ல ஒரு வகுப்பு கேட்டேன் உங்கள்கிட்ட, சிறப்பு தள்ளியாக்காரம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2025 இப்ப இந்த இயர்ல 4வது மாசத்துல இருந்து ஓரளவு கண்டினியூவா கேட்டுன்னு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து கேக்குறது எனக்கு இதுதான் முதல் வகுப்பு மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து கேட்கணும். எனக்கு எல்லா வகுப்புமே முதல் வகுப்பு தான்மா. நான் என்னைக்குமே பிள்ளையார் சுழிக்கு மேல போனதே கிடையாது. இன்னும் பிள்ளையார் சுழியிலே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு நல்ல டீச்சர் அப்படிதான் எடுத்துக்குவாரு. எல்லா வகுப்பும் ஒரு முதல் வகுப்பு தான். நல்ல டீச்சர். உருப்படியான ஒரு நேரம் இதுதான். ஒரு வியாழக்கிழமை ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ மல்லிகா. தேங்க்யூ. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ. மற்றவர்கள்? மொத்தத்தில் இந்த கிளாஸ் சார் தேனோடு கலந்த தெள்ளமுது. பியூட்டிஃபுல்.
ஐயா, நான் நார்சிகுமரன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க குமரன். தமிழ் பண்பு என்று சொல்லியதுக்கு சரியானதே. கம்பன் எங்கெல்லாம் கதையை மாற்றி அமைத்திருக்கிறானோ அதையெல்லாம் தமிழ் பண்பின் படித்தான் மாற்றி அமைத்தான். ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் பண்பாக இருந்திருக்கிறது என்று சொல்வதில் கொஞ்சம் எனக்கு தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் பரத்தையர் பிரிவு என்பது லெஜிட்டிமைஸ் பண்ணி இருக்கப்படுகிறது நம்முடைய அக இலக்கியத்தில். இரண்டாவது, மனமான பெண்களைத்தான் ஒருவன் பார்க்கக்கூடாது என்று இலக்கியங்கள் சொல்லியிருக்கிறது தவிர மனமாகாத பெண்களை பார்க்கலாம் என்று வள்ளுவர் கூட பிறன் மனை நோக்கா பேராண்மை என்றுதான் சொன்னார். ராமன் சீதையை பார்த்துவிட்டு இரவில் தவிக்கும் பொழுது அவள் மனமாகியவளாக இருப்பாளோ என்றுதான் கலங்கினான். இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு பார்த்தால் ஒருத்திக்கு ஒருத்தன் என்பது தமிழ் பண்பு என்பது அவ்வளவு ஒத்துக்கொள்ள முடியாதாக தெரிகிறது. இல்லை, சரி, நான் அதுல மாறுபடுறேன் ஐயா. ஏனென்றால் பலதார மனம் அரசர்கள் பலதாரங்களாம் விரும்பிய அந்த காலத்தில், கம்பன் காலத்தில் கூட அப்படி இருந்திருக்கலாம். அதை சரிப்படுத்துவதற்காக, அதை மறுப்பதற்காக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற அந்த வாக்கியம் வந்து விழுந்ததே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த பண்பை வலியுறுத்துவதற்காக என்பது என்னுடைய பார்வை. அவ்வளவுதான். இது வந்து கவியரசர் சொல்றாரு, வித்தியாசம் அவ்வளவுதான். இளையவர் என்றால் ஆசை வரும், முதியவர் என்றால் பாசம் வரும் சொல்லிட்டாரு கவியரசர். அது அவருடைய பார்வை. அது அவருடைய பார்வை மட்டுமல்ல, இதே லிங்க்ல கிரிஜா மாமியும் இருக்காங்க லைன்ல, அவங்களுடைய பார்வையும் அங்க இருக்கு. மற்ற கருத்துக்கள்? அண்ணா வணக்கம். வைஜெயந்தி ராஜன். வணக்கம். சொல்லுங்க வைஜெயந்தி. நான் கொஞ்சம் பாதியில தான் நான் வந்தேன். கேட்டேன், உங்க சொற்பொழிவு வந்து கேட்காமலே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க எப்படி பேசுவீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது பாலகாண்டம்ங்கிறத விட எங்களுக்கெல்லாம் இது ஒரு பால பாடம் மாதிரி. எத்தனை தடவை படிச்சாலும் கற்றலின் கேட்டலேன் என்று. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பால பாடம் மாதிரி. ஒரே பாடல ஒவ்வொரு வயசுல படிக்கிறதும் ஒண்ணு. 10 வயசுல படிக்கும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். 15 வயசுல படிக்கும்போது, கல்லூரியில படிக்கும்போது, டீச்சரா இருக்கும்போது படிக்கும்போது, அப்புறம் இது அது மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் ஒவ்வொரு மாதிரி எங்களுக்கு நிறைய நாங்க அதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா டாக்டர் உமேஷ் சுவாமிநாதர் ஐயர் வந்து எழுதியிருப்பார், பாலகாண்டத்தை ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து எழுதியிருப்பார். அப்ப ஒரு முறை கேட்கும் போதுதான், அவன் அப்பா வந்து கடிதம் எழுதும் போது வாத்தியாரா இருக்கும்போது எப்படி படிக்கிற, ஸ்டூடெண்டா இருக்கும்போது எப்படி படிக்கிறேன்னதுக்கு, நான் படிக்கல, வாத்தியாரை படிக்க வச்சுட்டு இருக்கேன்னாராம். என்ன இப்படி சொல்ற அப்படின்னதுக்கு, நான் நிறைய கேட்டாதான் அவர் நிறைய படிச்சுன்னு வருவார் அப்படின்னாராம். திரும்பி இவர் வாத்தியாரா போனோம்னா அவ அப்பா கேட்டாராம், இப்ப என்ன பண்றேன்னு. அப்ப அவர் சொன்னாராம், இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா, என்ன என் பசங்க கேட்டானா நான் சொல்லணும்ல, அதுக்காக நான் நிறைய படிச்சுட்டு இருக்கேன்னு. அது மாதிரி நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம், உங்ககிட்ட படிச்சுட்டே இருக்கோம். அப்பதான் நாங்க 4 பேருக்கு எங்களால முடிஞ்ச வரை வெளியில போய் சொல்லும் போது சொல்லுவோம்னா, அதுல இன்னொரு விஷயம் நான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன். சுரஜ்மிக்கு தெரியும், அறிமுகமான சுரஜ்மிக்கு எப்போதுமே இப்ப ஒரு இடத்துல நான் போய் பேசுறேன்னா இதை வந்து ஆக்கிவான் நான் சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, அது எங்களுக்கு திருப்பத்தூர் நமசிவாய ஐயா சொல்லி கொடுத்த பாடம். யார் வாயால எதை கேட்டாலும், யார் புத்தகத்தை நீ படிச்சாலும் வெளியில சொல்லும் போது இவா இப்படி சொன்னார்னு சொல்லு, இல்லைன்னா அது திருட்டுக்கு சமானம் அப்படிம்பார், இலக்கிய திருட்டு அப்படிம்பார். அதனால நாங்க வெளியில போய் சொல்லும் போது ஆக்கிவான் அப்படி சொன்னார், அதுக்கு சுரஜிமி இப்படி கேள்வி கேட்டார், அது ஒரு சகோதரி ஒருத்தவங்க கேட்டாங்க. அது மாதிரி எல்லாம் நாங்க வெளியில போய் பேசும்போது சொல்லுவோம்னா, அழகா சுரஜிமி சொன்னார். கண்ணதாசன் அதைத்தானே சொன்னார். அவர் வந்து உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், அதுதான் இந்த இப்பிறவிக்கு இருமாதிரி சிந்தையாலும் தொடமாட்டேன், உன்னையெல்லாம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். ஒரே வார்த்தை. நன்றி. நன்றி வைஜெயந்தி, நன்றி சுரேஜ்மி. மற்றவர்கள்? வணக்கம், சங்கர்குமார் பேசுறேன். சொல்லுங்க சங்கர்குமார். இதுல நீங்க வால்மீகி வந்து வடமொழியில எழுதினார், கம்பன் தமிழர்,
அவர் தமிழ்ல எழுத போறாரு. அதனால இந்த பாட்டுல வந்து தமிழ் பாவினால்ங்கிறத வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களோட தான் ஒத்து போறேன். பாங்கிறத வந்து செய்யுள்னு எடுத்துக்காம நம்ம பாவித்தல் அப்படின்னு ஒரு இது இருக்கு இலங்கையில, ஒரு வழக்கம், ஒரு இது பாவித்தல்னா உபயோகித்தல். தமிழ் எப்படி இதை பார்க்கிறதோ அது போல நான் அந்த பண்பை நான் சொல்கிறேன். இது உணர்த்திய பண்பு அரோ என்று அவர் சொல்கிறார் என்று நான் எனக்கு புரிஞ்சுது. நன்றி, நன்றி சங்கர்குமார். மற்றவர்கள் வேறு ஏதாவது கருத்து? மற்றவர்கள் ஏதும் கருத்து இல்லை என்றால் கார்த்தி சொல்லுங்க. லலிதா பேசுறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இந்த இதுல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ ஷுட் தேங்க் ஃபர்ஸ்ட் எங்க மேம் மீனாட்சி மேம். அவங்க வந்து ஷீ இஸ் ஃப்ரெண்டு, கைட், பிலாசபர், எல்லாமே எனக்கு அவங்க தான். அண்ட் இது மூலமா வந்து உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பாட வைத்ததுக்கு கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். உங்களுக்கு நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்கு வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். எங்க அம்மா வந்து ஒரு தமிழ் பண்டிட். அவங்க வந்து இதெல்லாம் கேட்டதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. மிக்க நன்றி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நீங்க லலிதால ஒரு பாட்டு பாடி இருக்கலாம். ஆக்சுவலி மேம் யூஸ்வலா நாங்க என்ன பண்ணுவோம்னா, மேம் வந்து இந்த ராகம் அந்த ராகம் அப்படியே ரேண்டமா சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்க அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். மேம் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு லலிதா சொல்லலன்னு நினைக்கிறேன். இன்னும் மீனாட்சிங்கிற பேர்ல ராகம் கண்டுபிடிக்கல. மீனாட்சிங்கிற பேர்ல ராகம் கண்டுபிடிச்சிட்டு அது அப்புறமா அது வரைக்கும் லலிதா வராதா? வராது. ஓகே, அனைவருக்கும் நன்றி.